Hello friends, welcome to Books in Tamil. Yuval harari. இந்த நூற்றாண்டுல நம்மளுடைய சமகாலத்துல வாழக்கூடிய எல்லா அறிவியலாளர்கள், மேதைகள், தலைவர்கள், மக்களை உயர்த்த நினைக்கிறவங்க, மக்களை ஏமாற்ற நினைக்கிறவங்க, ரிலீஜியஸ் லீடர்ஸ், பொலிட்டிக்கல் லீடர்ஸ், இப்படி யாருமே இக்னோர் பண்ண முடியாத ஒரு ரேடிக்கல் திங்கர், ப்ரொஃபஸர் அண்ட் எழுத்தாளர் யுவல் நோவா ஹராரி. ஸோ இவரோட கருத்துக்களை நீங்கள் ஏற்றுக்கலாம் அல்லது மறுக்கலாம். ஆனால் இவரை இக்னோர் மட்டும் பண்ண முடியாது. ஐ டோன்ட் கேர் அப்படின்னு நீங்கள் சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு இவருடைய எழுத்துக்கள் 3 புக்கு தான் எழுதியிருக்காரு. அந்த 3 புத்தகமும் உலகம் முழுவதும் இருக்கிற மக்களுடைய மனங்களில் புத்தகத்தை வாசிக்கிறவர்களுடைய மனங்களில், சமூகம் குறித்த ஒரு தேடல் இருக்கிறவர்களுடைய மனங்களில், மனித பிஹேவியர் குறித்த ஆராய்ச்சி மனப்பான்மை இருக்கிறவர்களுடைய மனங்கள்ல இந்த புத்தகங்கள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். இன்னைக்கு நாம பார்க்க போற புக் சேப்பியன்ஸ், அதாவது மனித இனம். இதுதான் இந்த புக்கோட தலைப்பு. இந்த மனித இனத்தினுடைய வரலாறு. இவர் ஒரு ஹிஸ்டரி ப்ரொஃபஸர், ஹிஸ்டரி ரீசர்ச்சர், ஆராய்ச்சியாளர். ஐயோ ஹிஸ்டரியா, ரொம்ப ஒரு போரிங்கான சப்ஜெக்ட் ஆச்சே அப்படின்னு நீங்க நினைக்கிறவங்க அப்படின்னா, யுவலோட புக்கை, ப்ரொஃபஸர் ஹராரியோட புக்கை படித்தோடனே ஹிஸ்ட்ரி இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்காக கூட ஒருத்தரால் சொல்ல முடியுமா அப்படின்னு நீங்கள் உங்களோட சிந்தனையை மாற்றிப்பீங்க. ஸோ இப்போ நாம் புக்குக்குள்ளே போகலாம். மனிதன் ஒரு சமூக விலங்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. ஸோ பயாலஜிக்கலி பார்த்தோம்னா மற்ற விலங்குகளை போல நாமும் ஒரு விலங்கு தான். ஸோ ஒரு ஜெல்லிஃபிஷ் மாதிரி, ஒரு யானை மாதிரி, ஒரு சிம்பான்சி மாதிரி, ஒரு குருவி மாதிரி நம்மளும் ஒரு பயாலஜிக்கல் விலங்கு தான். ஸோ நம்மளும் அதே மாதிரியான செல்களால் நம்மளோட உடம்பும் ஆகியிருக்கு. நம்மளுக்கும் அதே மாதிரியான ஜீன்ஸ், மரபணுக்கள் இருக்கு, அதே மாதிரியான என்சைம்ஸ் இருக்கு, அதே மாதிரியான மெட்டபாலிசம் இருக்கு. ஸோ இப்போ இன்னும் சொல்ல போனால் நம்ம நிறைய மரபணுக்களை பாக்டீரியா கூட ஷேர் பண்ணுறோம். பாக்டீரியாவோட மரபணுக்களும் நம்மளோட மரபணுக்களும் கூட பல இடங்கள்ல 99% ஒத்து போகக்கூடிய இடங்கள்லாம் இருக்கு, மரபணு ஸ்டடீஸ் பண்ணி பார்க்கும் பொழுது. ஸோ அந்த அளவுக்கு மற்ற உயிரினங்களோட பயாலஜிக்கலி we are related and similar. ஆனா இந்த மனிதன்கிற விலங்கு மட்டும்தான் தன்னோட பயாலஜிக்கல் கேப்பபிலிட்டிஸை தாண்டின பல சாதனைகளை நிகழ்த்தியிருக்கான். ஸோ இந்த மனிதன்கிற விலங்கு மட்டும்தான் ஒரு உலகத்தோட ஒரு மூலையில உட்காந்துட்டு இன்னொரு மூலையில இருக்கிற ஆளோட அப்படியே ரியல் டைம்ல கம்யூனிகேட் பண்ண முடியுது. மனிதன்கிற விலங்கு மட்டும்தான் ஓஷனை தாண்டி நீண்டாம போய் சேர முடியுது. மனிதன்கிற விலங்கு மட்டும்தான் தனக்கு ரெக்கைகள் இல்லாத பொழுதும் வானத்துல பறக்கிறான். மனிதன்கிற விலங்கு மட்டும்தான் மூன்ல போய் லேண்ட் ஆயிருக்கான். மனிதன்கிற விலங்கு மட்டும்தான் சேட்டிலைட் அனுப்பிச்சு ஜிபிஎஸ் யூஸ் பண்றான். ஸோ எப்படி இந்த மனிதன் அப்படிங்கிற விலங்குக்கு மட்டும் இந்த கேப்பபிலிட்டிஸ் வந்தது? என்ன வித்தியாசம் நமக்கும் மற்ற விலங்குகளுக்கும்? மற்ற எல்லா விலங்குகளுக்கும் புறநிலை யதார்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்ஜெக்டிவ் ரியாலிட்டி மட்டும்தான் உண்டு. ஆனால் மனிதனுக்கு மட்டும் ஒரு இமேஜினரி ரியாலிட்டி உண்டு. அது என்னங்க இமேஜினரி ரியாலிட்டி, அப்ஜெக்டிவ் ரியாலிட்டி? அதை பற்றி தான் இந்த புத்தகத்தில், இந்த வீடியோவில் நாம் விளக்கமாக சொல்ல போகிறோம். ஸோ அந்த ஒரு வித்தியாசம் இருக்கிறதுனால தான் நம்மளால இவ்வளவு சாதனைகளை பண்ண முடிஞ்சது. அதே வித்தியாசத்தினால தான் மனிதன் எல்லா விலங்குகளையும் காட்டிலும் த மோர் டேஞ்சரஸ் அனிமலாகவும் இருக்கான். தன்னுடைய இனத்தின் மேலேயே, தன்னுடைய இனத்தையே கொன்று அழிக்கக்கூடிய, இன அழிப்பு, கருவறுத்தல் செய்யக்கூடிய அந்த மனோபாவம் இருக்கிறதுக்கும் இந்த இமேஜினரி ரியாலிட்டி தான் காரணம். இவ்வளவு பெரிய சாதனைகள், பயாலஜிக்கல் எபிலிட்டிஸை மீறின சாதனைகள் பண்றதுக்கும் இந்த இமேஜினரி ரியாலிட்டி தான் காரணம். ஸோ இது என்ன அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போறோம். எல்லா ஹிஸ்டரி டீச்சர்ஸுமே மனித வரலாறை பற்றி பேசும் பொழுது மனிதன் காட்டு மிராண்டித்தனமாக தெரிஞ்சிட்டு இருந்தான். அவனுடைய நாகரிகம் அல்லது வளர்ச்சிங்கிறது அக்ரிகல்ச்சரல் ரெவல்யூஷன், அந்த விவசாய புரட்சி காலத்துலேருந்து தொடங்கிது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ப்ரொஃபஸர் ஹராரி இதை மறுக்கிறார். இன்ஃபேக்ட் அவர் அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன்கிறதே ஒரு உண்மை இல்லை, அது ஒரு ஃப்ராட் அப்படின்னு சொல்றாரு. அது எப்படிங்கிறத நான் பின்னாடி விளக்குறேன். அதாவது அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே, விவசாய புரட்சி நடக்கிறதுக்கு முன்னாடியே மனித இனத்துல ஒரு காக்னிட்டிவ் ரெவல்யூஷன் நடந்திருக்கு, ஒரு அறிவாற்றல் புரட்சி நடந்திருக்கு.
இந்த அறிவாற்றல் புரட்சி எப்படி நடந்தது, அதுக்கு பயாலஜிக்கல் ரீசன்ஸ் என்ன, அந்த ரீசன்ல இருந்து தான், அந்த அறிவாற்றல் புரட்சியில இருந்து தான் மனித இனம் மற்றைய விலங்கினங்கள்ல இருந்து வேறுபட தொடங்கிச்சு அப்படின்னு சொல்றாரு ஹராரி. ஸோ அறிவாற்றல் புரட்சி அப்படின்னு சொல்லும்பொழுது டெஃபினெட்லி இட் இஸ் ரிலேட்டட் டு பிரெயின் டெவலப்மெண்ட் இல்லையா. ஸோ மனிதர்களுடைய, அதாவது நம்ம மனித இனம் ஹோமோசேப்பியன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த மனித இனத்தினுடைய பிரெயின் உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லா அனிமலோட பிரெயினை விடவும் பெருசு கிடையாது. ஆனால் ரேஷியோ படி அது பெருசு. அதாவது நம்மளோட உடம்பு சைஸ் படி பார்க்கும் பொழுது நம்மளோட பிரெயின் ரொம்ப பெருசு. நீலத்திமிங்கிலத்தோட உடம்பு சைஸோட கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது அந்த ரேஷியோ பார்த்தோன்னா நீலத்திமிங்கிலத்தோடைய மூளை ரொம்ப சின்னது. ஸோ நம்மளோட மூளை சைஸ் பெருசாக ஆரம்பிச்சுது, நம்ம மூளை எடுத்துக்கக்கூடிய எனர்ஜி நிறைய ஆக ஆரம்பிச்சுது. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் 25% ஆஃப் த எனர்ஜி அது இந்த 3 கிராம் 2 to 3 கிராம் இருக்கிற அந்த மூளைக்கு தான் போய் சேருது. உங்கள் மூளை தான் அதிகப்படியான எனர்ஜியை உறிஞ்சுது. அந்த மாதிரி எனர்ஜியை உறிஞ்சக்கூடிய இன்னொரு ஆர்கன் நம்ம உடம்புல இருக்கு, அதுதான் இன்டெஸ்டைன், அதாவது நம்மளுடைய குடல். ஸோ ஒரு காலத்தில் மனிதன் நெருப்பை கண்டுபிடிச்சது ரொம்ப ஒரு முக்கியமான நிகழ்வு அப்படின்னு நம்ம சொல்லி படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அது ஏன் நிகழ்ந்தது, அது ஏன் ஒரு முக்கியமான நிகழ்வுன்னு கேட்டிங்கன்னா, நெருப்பை மனுஷன் கண்டுபிடிச்சதுக்கும் மனுஷனோட காக்னிட்டிவ் ரெவல்யூஷன், மனித இனத்தில் காக்னிட்டிவ் ரெவல்யூஷன் நடந்ததுக்கும் ஒரு முக்கியமான தொடர்பு உண்டு. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நெருப்பு கண்டுபிடிக்கப்படுறதுக்கு முன்னாடி நாமளும் மற்ற விலங்கினங்கள் மாதிரி பெரும்பாலான நேரத்தை உணவை மெல்லுவதிலேயே செலவிட்டுட்டு இருந்தோம். அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற அந்த உணவினுடைய எனர்ஜியும் முக்கால்வாசி குடலுக்கு தான் போகும். ரொம்ப குறைவான எனர்ஜியை தான் நம்மளோட பிரெயினுக்கு கிடைக்கும். ஆனால் நெருப்பு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் மனுஷன் உணவை சமைச்சு சாப்பிட ஆரம்பித்தான். ஸோ சமைச்சு சாப்பிட ஆரம்பித்ததில் பல அட்வான்டேஜ். நம்பர் 1, அது டீகண்டாமினேட் பண்ணி உள்ளே இருக்கிற பேரசைட்ஸ் பாக்டீரியாவெல்லாம் முடிஞ்ச அளவு கொண்டுடும். ஸோ அதனால டிசீஸஸ் ஸ்ப்ரெட் ஆகிறது கம்மியாக ஆரம்பிச்சுது. அந்த இன்டெஸ்டைனல் ப்ராப்ளம்ஸ் வர்றது ரொம்ப ரொம்ப குறைஞ்சிது. நம்பர் 2, நமக்கு அதுக்கு அசை போடுறதுக்காக நம்ம நிறைய நேரம் செலவிட தேவையில்லை. அந்த நேரத்தை நம்ம மற்ற விஷயங்களில் செலவிட ஆரம்பித்தோம். நம்பர் 3, நம்மளுடைய குடல் அதிகப்படியான எனர்ஜியை உறிஞ்ச தேவையில்லாத பொழுது அத்தனை அதிகப்படியான எனர்ஜியும் மனிதனுடைய மூளை செயல்பாட்டிற்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஸோ மனுஷனுக்கு ஒரு காக்னிட்டிவ் ரெவல்யூஷன் நடந்திருக்கும் அப்படின்னு ஒரு தியரி. அதோட இன்னொரு முக்கியமான அட்வான்டேஜ் என்னன்னா, மனுஷனால இரவு நேரத்தில் செயல்பட முடிஞ்சுது. ஸோ அதுக்கு முன்னாடி மனுஷனுக்கு பகலில் மட்டும்தான் கண்ணு தெரியும், இரவில் அவனால் போக முடியாது. இரவில் மற்ற விலங்குகள் அவனை ஈஸியாக அட்டாக் பண்ணிடும், பாம்போ தேளோ கடிச்சிடும், ஈஸியாக இறந்துருவாங்க. ஆனால் நெருப்பு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இரவிலையும் பார்க்கக்கூடிய சக்தி மனுஷனுக்கு கிடைச்சதுனால அவனுடைய உயிர் வாழும் திறமையும் அதிகமாச்சு. அவனுடைய அந்த ஆன்சைட்டிஸ், பயங்கள் எல்லாமும் குறைய ஆரம்பிச்சுது. அதே மாதிரி நெருப்பை வச்சு தன்னை விட வலிமையான விலங்குகளை பயமுறுத்தி விரட்டி அடிக்கவும் மனிதனால் முடிஞ்சுது. ஸோ அதனால தான் நம்ம நெருப்பு கண்டுபிடிச்சது ஒரு பெரிய மனித வாழ்க்கையில், மனித வரலாற்றில் ஒரு பெரிய இன்வென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா, இந்த நெருப்பு கண்டுபிடிச்சதும் நம்மளோட காக்னிட்டிவ் ரெவல்யூஷன், நம்மளோட பிரெயின் டெவலப்மெண்ட், அந்த பிரெயினுக்கான எனர்ஜி போகிறது, அப்புறம் நம்மளோட அப்ட்ராக்ட் திங்கிங் வளர்ந்தது, நம்மளோட ரீசர்ச் மைண்ட் செட் வளர்ந்தது. இது எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள். 4 விதமான முக்கியமான ரெவல்யூஷனை பற்றி பேசுகிறாரு. ஒன்று அறிவு புரட்சி, இன்னொன்று விவசாய புரட்சி, 3வது யூனிஃபிகேஷன் ஆஃப் ஹியூமன் கைண்ட். அதாவது எந்த ஒரு விலங்கினமுமே இவ்வளவு பெரிய எண்ணிக்கையில் ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கவில்லை. அது நம்மளோட அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் மனித இனத்தில் நடந்த இன்னொரு பெரிய அதிசயம். இப்போ எந்த ஒரு இதுவுமே சிம்பான்சி, அப்புறம் இந்த தேனிலாம் பார்த்திங்கன்னா அது கூட்டமாக தான் இருக்கும். ஆனால் சின்ன சின்ன கூட்டம் தான். 120 கோடி பேர், 140 கோடி பேர் கன்னியாகுமரியிலேருந்து இமயமலை வரைக்கும் இருக்கிற அத்தனை பேரும் நாங்கள்லாம் ஒரே ஆளுங்க, வி ஆர் சேம் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி ஒரே மாதிரியான லாஸ் வச்சுட்டு கோஆப்ரேட் பண்ண முடிகிற அளவுக்கான ஒரு கோஆப்ரேஷன் வேறு எந்த அனிமல் இனத்துலையுமே இல்லை. ஆல் இண்டியன்ஸ் ஆர் மை சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் அப்படின்னா முக்கால்வாசி 99% ஆஃப் இண்டியன்ஸை நம்ம பார்த்ததே இல்லை.
ஸோ இந்த மாதிரி தான் எல்லா கண்ட்ரிலையுமே நம்ம ரூல்ஸ் வச்சுருக்கோம். உலக மக்கள் எல்லாரும் என் உறவினர்கள் அப்படின்னு சொல்கிறவங்க கூட இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் நம்ம பார்த்ததே இல்லை. ஆனாலும் இந்த ஒன்றிணையக்கூடிய மனப்பான்மை, இந்த கோஆப்ரேட்டிவ் எபிலிட்டி மனிதர் இனத்துக்கு மட்டுமே உரித்தான ஒரு தனி பெரும் சொத்து அப்படின்னு சொல்லலாம். ஸோ காக்னிட்டிவ் ரெவல்யூஷன், அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன், யூனிஃபிகேஷன் ஆஃப் ஹியூமன் கைண்ட், 4வது முக்கியமான ரெவல்யூஷன் சயின்டிஃபிக் ரெவல்யூஷன். ஸோ முதல்ல மனித இனத்துக்கும் மற்றைய விலங்கினங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி இனம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துலாம். ஏன்னா இனம் சண்டைகள், இனப்போர்கள், இன அழிப்புகள் தான் உலகம் பூரா நடந்துட்டுருக்கு இல்லையா. இப்போ கூட யாரெல்லாம் பவர் கெயின் பண்ணணும், அந்த பொலிட்டிக்கல் பவரை கெயின் பண்ணி சிம்மாசனத்தில் போய் உட்காரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் இந்த இனவெறியை தூண்டக்கூடிய பேச்சுக்களை தான் உலகம் பூராவுமே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ சயின்டிஃபிக்கலி ஸ்பீக்கிங், பயாலஜிக்கலி ஸ்பீக்கிங், இனம்னா என்ன? நம்ம எல்லாரும் ஒரே இனமா மனிதர்கள் எல்லாம் அப்படின்னா எஸ், we all belong to same species. அப்போ ஸ்பீஷீஸ்னா என்ன? எந்த 2 விலங்குகள் மேட் பண்ணி ஒரு ஃபெர்டைல் ஆஃப்ஸ்பிரிங்கை ப்ரொடியூஸ் பண்ண முடியுமோ, அதாவது எந்த 2 விலங்குகள் சேர்ந்து இனப்பெருக்கம் செய்து இன்னொரு இனப்பெருக்கம் செய்யக்கூடிய எபிலிட்டி உடைய ஒரு குழந்தையை உருவாக்க முடியுமோ அந்த 2 விலங்கும் ஒரே ஸ்பீஷிஸ். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, ஒரு மனிதனும் சிம்பான்சியும் மேட் பண்ண முடியுமானா முடியும். ஆனால் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்காது. அப்படி பிறந்தாலும் அது ஒரு ஃபெர்டைலாக உயிரோடு இருக்காது. முதல்ல அப்படி உயிரோடு இருந்தாலும் அது திருப்பியும் ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய தன்மையோடு இருக்காது. அதனால மனிதனும் சிம்பான்சியும் ஒரே இனம் இல்லை, வேறு வேறு இனம். ஹார்ஸ் அண்ட் டாங்கீஸ் தே மேட் அண்ட் ப்ரொடியூஸ் மியூல்ஸ் சொல்லுவாங்கள்ல, கோவேறு கழுதை பிறக்கும். ஆனாலும் கழுதையும் குதிரையும் ஒரே இனம் இல்லை, வேற வேற இனம். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கோவேறு கழுதை திருப்பியும் இன்னொரு கோவேறு கழுதையோட மேக் பண்ணி இன்னொரு உயிரை உருவாக்க முடியாது. ஸோ த கோவேறு கழுதை இஸ் இன்ஃபெர்டைல். ஸோ 2 விலங்கு சேர்ந்து 2 உயிரினங்கள் சேர்ந்து இனப்பெருக்கம் செய்து உருவாக்கக்கூடிய அந்த புரோஜனி ஃபெர்டைலானதாக இருந்தால் மட்டும்தான் அது 2ம் ஒரே இனம். ஸோ பயாலஜிக்கலி ஸ்பீக்கிங், நீங்கள் ஆஃப்ரிக்காவில் இருக்கிறவங்கள உங்கள் இனம்னு ஒத்துக்கிறீங்களோ இல்லையோ, தமிழர்களும் சிங்களவர்களும் ஒரே இனம்னு ஒத்துக்கிறோமோ இல்லையோ, இஸ்லாமியர்களும் இந்துக்களும் ஒரே இனம்னு ஒத்துக்கிறோமோ இல்லையோ, யாரெல்லாம் சேர்ந்து ரீப்ரொடியூஸ் பண்ணி ஒரு ஃபெர்டைல் ஆஃப்ஸ்பிரிங்கை உருவாக்க முடியுமோ அவங்க எல்லாம் ஒரே இனம் அப்படின்னு தான் இயற்கை ஒத்துக்குது. ஸோ நம்ம இந்த மனித இனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஹோமோசேப்பியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம இப்போ இருக்கக்கூடிய இந்த மனிதர்கள், வைஸ் மென், அறிவாளிகள் அப்படின்னு நம்ம பேர் கொடுத்துட்ருக்கோம். ஹோமோசேப்பியன்ஸ் தவிர இன்னும் சில மனித இனங்களும் இங்கே இருந்திருக்கு. ஹோமோ எரெக்டஸ், நியாண்டர்தால்ஸ், அவங்கெல்லாம் கூட நம்மளோட இனம். அவங்க மனித இனம். ஆனால் சிம்பான்சி, ஒராங்குட்டான் இது எல்லாமே கிரேட் ஏப் ஃபேமிலி, அதாவது நம்ம மனிதர்களாகிய நாமும் குரங்கு, பெரிய குரங்கு வகையை சேர்ந்தவர்கள் தான். ஆனால் ஒரே இனம் கிடையாது. ஆனால் நியாண்டர்தால்ஸ், ஹோமோ எரெக்டஸோடு நாம் சேர்ந்து ஒரே இனம். ஏன்னா நாம் அவங்களோட மேக் பண்ணி ஃபெர்டைல் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுக்கு 2 தியரிஸ் இருக்குது ஏன் இப்போ அந்த மனிதர்கள் இல்லை அப்படிங்கிறதுக்கு. ஒன்று இன்டர்ப்ரீடிங் தியரி, இன்னொன்று ரீப்ளேஸ்மெண்ட் தியரி. ஸோ அவங்களோட மேக் பண்ணி அவங்களோட ஒன்றா கலந்து இப்போது இருக்கிற மனிதர்கள் அண்ட் நியாண்டர்தால்ஸ் எல்லாரும் சேர்ந்து தான் இப்படி உருவாகிட்டோம் அப்படிங்கிறது ஒரு தியரி. அவங்களெல்லாம் கொண்டு அழிச்சிட்டு நாம் பெருசாக வந்துட்டோம் அப்படிங்கிறது ஒரு தியரி. ஆனால் இப்போ இருக்கிற டிஎன்ஏ ஸ்டடீஸ் என்ன சொல்லுதுன்னா, முக்கால்வாசி நாம் அவங்களோட சேர்ந்து மேட் பண்ணி அந்த இனத்தோடு நாம் கலந்துட்டோம். பிரிக்க முடியாத அளவுக்கு 2 கலந்துட்டோம். ஸோ இந்த யூரேஷியன் குரூப் எல்லாம் மனிதர்கள் ஹோமோசேப்பியன்ஸும் நியாண்டர்தால்ஸும் சேர்ந்தவங்க. அதே மாதிரி மிடில் ஈஸ்டர்னில் இருக்கிறவங்க எல்லாம் ஹோமோசேப்பியன்ஸ் ப்ளஸ் ஹோமோ எரெக்டஸ், அந்த 2 இனங்களும் சேர்ந்தவங்க அப்படின்னு இப்போ இருக்கிற டிஎன்ஏ ஸ்டடீஸ் நமக்கு சொல்லுது. ஆனால் அனிமல்ஸும் நாமளும் ஒரே இனம் இல்லை. ஸோ மற்ற சிம்பான்சி, மற்ற கிரேட் ஏப்ஸ் ஃபேமிலி இருக்கு இல்லையா, மற்ற பெரிய குரங்குகளும் நாமும் ஒரே ஃபேமிலி, பெரிய குரங்கு ஃபேமிலி, ஆனால் ஒரே இனம் இல்லை. ஸோ நாம் ரீப்ரொடியூஸ் பண்ணி ஒரு ஃபெர்டைல் ஆஃப்ஸ்பிரிங்கை பெற்றெடுக்க முடியாது. இது தவிர மனிதனுக்கும் மற்றைய விலங்குகளுக்கும் ஒரு முக்கியமான டிஃப்ரென்ஸ் உண்டு.
அது என்னன்னு கேட்டிங்கன்னா, கம்யூனிகேஷன் இல்லை. நாம் கம்யூனிகேட் பண்ணுற மாதிரியே மற்றைய விலங்குகளும் கம்யூனிகேட் பண்ணும். இது தவிர மனிதனுக்கும் மற்றைய விலங்குகளுக்கும் ஒரு 2 முக்கியமான டிஃப்ரென்ஸ் உண்டு. அது என்ன டிஃப்ரென்ஸ்? கண்டிப்பாக கம்யூனிகேஷன் இல்லை. நாம் கம்யூனிகேட் பண்ணுற மாதிரியே மற்றைய விலங்குகளும் கம்யூனிகேட் பண்ணும். அங்கே ஆபத்து இருக்குது, அங்கே ஃபுட் இருக்குது, இது இருக்குது, அது இருக்குன்னு மற்ற விலங்குகளாலையும் சொல்ல முடியும். வாய் பேசாத விலங்குகள் கூட கெமிக்கல்ஸ் மூலமாக கம்யூனிகேட் பண்ணும். மற்ற விலங்குகள் இப்போ சிம்பான்சிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாவே ஒரு லாங்குவேஜே இருக்குது அதுக்கு. ஸோ பி கேர்ஃபுல் தேர் இஸ் அ லயன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு தனி ஒரு டோன் வச்சுருக்கு. அங்கே மேலே கழுகு வருது பத்திரம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு டோன் வச்சுருக்குங்க. அதே மாதிரி இங்கே ஃபுட் இருக்குது வாங்க போகலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த மாதிரிலாம். ஸோ அந்த டோனை வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி நம்ம ப்ளே பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பான்சி கூட்டம் இருக்குது. ஒரு பர்டிகுலர் டோனை வந்து நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா எல்லாம் ஓடி போய் குடுகுடுன்னு மரத்து மேலே இருக்குதுங்க. ஸோ இட் இஸ் டெல்லிங் தம் அ மெசேஜ் தட் கீழே சிங்கம் வருது, இல்லை கீழே ஒரு ஆபத்து இருக்குது அப்படின்னு. இன்னொரு விதமான டோனை நீங்கள் ப்ளே பண்ணும்பொழுது எல்லாமே மேலே நிமிர்ந்து வானத்தை பார்க்குதுங்க. விச் மீன்ஸ் மேலே ஏதோ ஆபத்து இருக்குது அப்படிங்கிறத அந்த டோன் கம்யூனிகேட் பண்ணுது. அதே மாதிரி இங்கே ஃபுட் இருக்குது அப்படின்னு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு டோன் இருக்குது. ஸோ நமக்கு இருக்கிற மாதிரியே விலங்குகளுக்கும் லாங்குவேஜ் இருக்குது. ஆனால் விலங்குகளால் பண்ண முடியாத விஷயம் என்னென்னா காசிப் பேசுறது. யார் கூட போனால், யார் திருடுவாங்க, யார் வந்து யாரோட கல்யாணம் பண்ண கரெக்டாக இருக்கும், இந்த மாதிரியான காசிப்ஸ். அதாவது காசிப்க்கு தமிழில் என்ன சொல்லுது, அது வந்து விலங்குகளால் பேச முடியாது. அது மட்டும்தான் நமக்கும் விலங்குகளுக்கும் இருக்கிற கம்யூனிகேஷனில் இருக்கிற ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ். இப்போ அங்கே ஒரு ஆபத்து இருக்குது, சிங்கம் வருது அப்படின்னு விலங்காலையும் சொல்ல முடியும், நம்மளாலையும் சொல்ல முடியும். ஆனால் ஒரு மனுஷனால் அந்த இடத்த டிஸ்கிரைப் பண்ணி சொல்ல முடியும். நான் அந்த இடத்துல நீங்கள் இருக்கவே வேணாம், ஆனால் அந்த இடத்துக்கு நான் போனேன்னா அங்கே ஒரு பாண்டு இருந்தது, அதுக்கு பக்கத்தில் ஒரு பனைமரம் இருந்தது, அதுக்கு பக்கத்தில் ஒரு தென்னைமரம் இருந்தது, அதுக்கு பக்கத்தில் புல் நிறையா இருந்தது, அங்கே ஒரு சிங்கம் வந்தது. ஆக்சுவலி 3 சிங்கம் வந்தது. ஒரு சிங்கத்துக்கு கண்ணு பெருசாக இருந்தது, இன்னொரு சிங்கத்துக்கு மேலே ப்ரௌன் பேச்சஸ் இருந்தது. இப்படியெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணி சொல்லக்கூடிய எபிலிட்டியும் காசிப் பேசக்கூடிய எபிலிட்டியும் மனித இனத்தினுடைய ஒரு முக்கியமான ஸ்பெஷாலிட்டி. இன்னொரு முக்கியமான டிஃப்ரென்ஸ் இருக்குது மனிதனுக்கும் விலங்குகளுக்கும். அதாவது மனிதன் மித்ஸை நம்பக்கூடியவன், ஃபிக்ஷன்ஸை நம்பக்கூடியவன், இமேஜினரி ரியாலிட்டியில் வாழக்கூடியவன். ஆனால் விலங்குகளுக்கு மித்ஸை நம்பக்கூடிய அந்த ஒரு குணம் இல்லை. அதாவது எதெல்லாம் ஒரு மித்துன்னு கேட்டிங்கன்னா, கண்ணுக்கு தெரியாத ஒரு சொர்க்கத்தையோ கடவுளையோ நாடு அப்படின்னு ஒரு நாம்பளா உருவாக்கிக்கிட்ட ஒரு இமேஜினரி பவுண்டரிஸையோ, இதை விட எல்லாத்தையும் பெரிய ஒரு இமேஜினரி ரியாலிட்டி இருக்குது. அதுதான் பணம்ங்கிற இமேஜினரி ரியாலிட்டியை மனுஷன்தான் நம்புவான், விலங்குகள் நம்புறதில்ல. அதே மாதிரி தான் மற்ற இமேஜினரி ரியாலிட்டிஸையும். நீங்கள் வந்து ஒரு கழுதைக்கிட்ட 500 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அதை அப்படியே சாப்பிட்றோம். அதுக்கு போய் ஒரு குயர் பேப்பர் வாங்கி சாப்பிட்லான்னு அதுக்கு தெரியாது இல்லையா? பிகாஸ் இட் டஸ் நாட் பிலீவ் இன் தட் இமேஜினரி ரியாலிட்டி. மனுஷன் மட்டும்தான் அந்த இமேஜினரி ரியாலிட்டியை பிலீவ் பண்ணுறான். ஸோ இமேஜினரி ரியாலிட்டிக்கும் அப்ஜெக்டிவ் ரியாலிட்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, தண்ணி, ஒரு வாழைப்பழம், இங்கே இருக்கிற ரேடியோ ஆக்டிவிட்டி, ஒரு ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ், ஒரு வைரஸ், இதெல்லாம் அப்ஜெக்டிவ் ரியாலிட்டிஸ். ஒரு ரிவர் இஸ் அ அப்ஜெக்டிவ் ரியாலிட்டி, இந்த சேர் இஸ் அ அப்ஜெக்டிவ் ரியாலிட்டி. அதாவது இங்கே ரேடியோ ஆக்டிவிட்டியே இல்லை, ரேடியோ ஆக்டிவிட்டி என்னை கொல்லாது அப்படின்னு நான் நம்பினாலும் நம்பாட்டாலும் அது வந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். அது என்னை கொன்னுடும். அதை பற்றி நான் தெரிஞ்சுக்காமல் இருக்கிறதுனால அது என்னை கொல்லாமல் இருக்காது. மேரி கியூரி ரேடியம் கண்டுபிடிச்சாங்க. இந்த ரேடியோ ஆக்டிவிட்டியாலே இறந்து போனாங்க. ஏன்னா அதோட ரேடியோ ஆக்டிவிட்டி இருக்குது, அது கொல்லக்கூடுங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியல. ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சாலும் தெரியலனாலும் அதை ஆக்ட் பண்ணோம். அதுதான் அப்ஜெக்டிவ் ரியாலிட்டி. அதாவது மனுஷன் புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே உலகத்தில் புவியீர்ப்பு விசை இருந்தது, செயல்பட்டுக்கிட்டு தான் இருந்தது. நாளைக்கே எல்லா மனுஷங்களும் புவியீர்ப்பு விசையை பற்றி மறந்து போயிட்டாலும் புவியீர்ப்பு விசை இருக்கும், செயல்படும். அதெல்லாம் அப்ஜெக்டிவ் ரியாலிட்டி. இமேஜினரி ரியாலிட்டின்னா என்னென்னா, நம்ம எல்லாரும் சேர்ந்து கலெக்டிவாக பிலீவ் பண்ணுறதுனால மட்டுமே இருக்கக்கூடிய எக்ஸிஸ்ட் ஆகிற ஒரு ரியாலிட்டி. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், நாடு. இன்றைக்கி நாம் இவ்வளோ பெரிய கண்டம், இந்த இந்தியாவிலேருந்து கன்னியாகுமரியிலேருந்து
இமயமலை வரைக்குமான ஒட்டுமொத்த நிலப்பரப்பும் என்னுடைய நாடு அப்படின்னு நம்புகிறோம். இதெல்லாம் சேர்ந்தது ஒரு நாடுன்னு நாம் நம்புறதுனால தட் எக்ஸிஸ்ட். ஆனால் இன்னொரு 75-80 வருஷத்துக்கு முன்னாடி, 200 வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா இது உள்ளுக்குள்ளேயே சின்ன சின்ன நாடாக இருந்து சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. சேர நாடு, சோழ நாடுன்னு உள்ளுக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. தமிழர் நாடு அப்படின்னு பேசினாலுமே கூட அங்கேயும் பலவிதமான சண்டைகள், ஏன் நாடு வேற, ஓ நாடு வேறன்னு சண்டை போட்டுருந்து. ஸோ நாடுங்கிறது ஒரு இமேஜினரி ரியாலிட்டி, மதம்ங்கிறது ஒரு இமேஜினரி ரியாலிட்டி. நம்ம எல்லாரும் சேர்ந்து அதுக்கு நம்புறதுனால அதுக்கு ஒரு வேல்யூ. நம்ம எல்லாருமே சேர்ந்து அதை முடியாது, நம்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அதுக்கு மரியாதையே கிடையாது. முடியாது, இது என் நாடு இல்லைன்னு கலெக்டிவாக எல்லாரும் டிசோன் பண்ணிட்டா அது அதுக்கு ஒரு வேல்யூ கிடையாது. அதே மாதிரி தான் பணம்ங்கிறது ஒரு இமேஜினரி ரியாலிட்டி. இன்ஃபேக்ட் நாடு, கடவுள், மதம், இந்த இமேஜினரி ரியாலிட்டிஸில் கூட நிறைய கான்ஃப்ளிக்ட்ஸ் இருக்குது. ஆனால் பணம்ங்கிற இமேஜினரி ரியாலிட்டி இது எல்லாத்துக்கும் மேலே எல்லாரும் ஒத்துக்கக்கூடிய ஒரு ரியாலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், ஒசாமா பின் லேடன் அமெரிக்காவோட நிறைய சண்டை போட்டார், நிறைய ஒரு முரண்கள் வச்சுருந்தாரு. ஆனால் அமெரிக்கன் டாலர் மேலே அவருக்கு எந்த முரணும் இல்லை, அதை சந்தோஷமாக வச்சுக்கிட்டாரு. அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவோட எம்ப்ளம் பதிச்ச ஒரு தங்க காயினை கொண்டு போய் கொடுத்தா ஒரு இஸ்லாமியரோ ஒரு ஹிந்துவோ வாங்கிப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு இஸ்லாமிய எம்ப்ளம் பதிச்சதை மற்ற மதத்தவர்களும் வாங்கிப்பாங்க. அந்த மாதிரி பணம்ங்கிற ஒரு ரியாலிட்டி இந்த எல்லா இமேஜினரி ரியாலிட்டிக்கும் மேலே நம்ம எல்லாரும் சேர்ந்து உருவாக்கி வச்சுருக்கிற ஒரு நம்பிக்கை. ஸோ இன்ஃபேக்ட் கோல்டுங்கிறதே என்ன, அதுக்கு ஆக்சுவல் வேல்யூ ஒன்றும் கிடையாது. அது நீங்கள் சாப்பிட முடியாது, அதை நீங்கள் மருந்து செய்ய பயன்படுத்தலான்னா இட்ஸ் வெரி வெரி மீகர். அதை விட எஃபெக்டிவான மருந்துகள் நிறையா இருக்குது. அதை நீங்கள் உடுத்திக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, வெரி அன்கம்ஃபர்டபுள் தான். ஆனாலும் எல்லாரும் சேர்ந்து அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது நம்புறதுனால அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. பணங்கிறது என்ன, அது ஒரு பேப்பர் தான். ஸோ அந்த பேப்பருக்கு ஒரு வேல்யூ இருக்குன்னு நீங்களும் நம்புறீங்க, நானும் நம்புகிறேன், அதனால தான் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது இல்லையா? ஸோ அந்த பணத்தை கொண்டு போய் நீங்கள் ஒரு பேப்பர் தான் அதை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு நிஜமான பனானா உங்களுக்கு கொடுக்குறாரு, நீங்கள் அதை வாங்கி சாப்பிட்லாம். இன்னொருத்தர் ஒரு நிஜமான நோய் தீர்க்கக்கூடிய மருந்தை உங்களுக்கு கொடுக்குறாரு, நீங்கள் அதை வாங்கி நோயை தீர்த்துக்கலாம். ஸோ அதெல்லாம் அப்ஜெக்டிவ் ரியாலிட்டி. பனானா ஒரு அப்ஜெக்டிவ் ரியாலிட்டி, மருந்து ஒரு அப்ஜெக்டிவ் ரியாலிட்டி, நீங்கள் போட்டுக்கிற கண்ணாடி ஒரு அப்ஜெக்டிவ் ரியாலிட்டி. ஆனால் இது எல்லாத்தையும் நீங்கள் வெறும் பேப்பரை கொடுத்து வாங்குறீங்க. அதுவும் பேப்பர் தான், இதுவும் பேப்பர் தான். ஏன் அந்த பேப்பருக்கு மட்டும் அவ்வளோ மரியாதை? ஏன்னா நம்ம கலெக்டிவாக நம்மளுடைய இமேஜினேஷனில் அதுக்கு ஒரு மரியாதை வச்சுருக்கோம், அதனால அதுக்கு மரியாதை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிமானிட்டைசேஷன் நடந்து, இப்போ கூட என்கிட்ட கொஞ்சம் 500 ரூபாய் நோட்டு இருக்குது. ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் அந்த 500 ரூபாய் நோட்டை எங்கேயாவது கீழே போட்டுட்டு போயிருந்தேன்னா யாராவது கிராப் பண்ணிட்டு ஓடிப்பாங்க. இப்போ நான் அதை கீழே போட்டுட்டு போனேன்னா அது இட் இஸ் அட் அனதர் பேப்பர். ஏன்னா அது கலெக்டிவ் பிலீஃபை இழந்துடுச்சு. அதுதான் இமேஜினரி ரியாலிட்டிக்கும் அப்ஜெக்டிவ் ரியாலிட்டிக்கும் இருக்கிற வித்தியாசம். ஸோ இந்த இமேஜினரி ரியாலிட்டிஸ் மனிதர்களுக்கு மட்டுமே உரித்தான இந்த கற்பனை யதார்த்தங்கள் மேலே நம்பிக்கை கொள்வது மனித இனத்துக்கும் அனிமல்ஸ்க்கும் இருக்கிற பெரிய டிஃப்ரென்ஸ். மனிதர்கள் கற்பனை யதார்த்தத்தை நம்புறவங்க, அனிமல்ஸ் அதை நம்புறதில்ல. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த நாட்டுக்காக நீ சண்டை போட்டு செத்தியானா உனக்கு வீர சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு மனிதனை நம்ப வைக்கலாம். நம்ம கடவுளுக்காக நீ சண்டை போட்டு செத்தியானா உனக்கு வீர சொர்க்கம் கிடைக்கும், அது ஒரு புனிதமான சண்டை, புனித போர், உன்னுடைய மரணம் புனிதமானதாக ஆகும் அப்படின்னு நீங்கள் ஒரு மனுஷனை நம்ப வைக்கலாம். நீ அங்கே சொர்க்கத்துக்கு போகலாம், அங்கே மேனக்கை, ரம்பை, ஊர்வசிலாம் இருப்பாங்க, உனக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கும், அவங்க எல்லாம் உனக்கு என்ன வேணுமோ செய்வாங்க, அப்படியெல்லாம் சொல்லி நீங்கள் நம்ப வச்சிரு மனிதனை போருக்கு அனுப்ப முடியும். ஆனால் ஒரு சிம்பான்சியை நீங்கள் அது மாதிரி நம்ப வைக்க முடியாது. நம்ம கடவுளுக்காக, நம்ம நாட்டுக்காக நீ போய் போர் பண்ணு, நீ அப்போ வீர சொர்க்கம் போய் அடைவ, அது ஒரு சிம்பான்சிகளுக்கான சொர்க்கம், அங்கே பார்த்தேன்னா ஒரே பனானாவாக இருக்கும், உனக்கு பிடிச்ச ஃபுட்டாக இருக்கும், அங்கே அழகான பெண் சிம்பான்சிகள்லாம் இருக்கும் அப்படின்லாம் சொன்னோமானா சிம்பான்சி வுட் பி லுக்கிங் அட் லைக் திஸ். மாட்டேன், இப்போ கொடு அந்த பனானாவை, இப்போ கொடு, நான் என்ன வேணால் செய்கிறேன். ஸோ அனிமல்ஸ் பிலீவ் ஒன்லி இன் அப்ஜெக்டிவ் ரியாலிட்டி, ஹியூமன்ஸ் பிலீவ் இன் அப்ஜெக்டிவ் அண்ட் இமேஜினரி ரியாலிட்டி. இது மனிதனத்தினுடைய வளர்ச்சிக்கு ஒரு பெரிய, மனிதனத்தின் வளர்ச்சிக்கும் அழிவுக்கும் ஒரு பெரிய பங்காற்றி இருக்கிறது. ஸோ இந்த இமேஜினரி ரியாலிட்டிஸ் தான் மனித இனத்துடைய கோஆப்ரேஷனை அதிகப்படுத்தியிருக்கு.
ஸோ ஒரே கடவுளை நம்பக்கூடிய மக்கள் எல்லாரும் நம்மலாம் ஒரே குரூப் அப்படின்னு சொல்லி சேர்ந்துக்கிட்டு பெரிய கன்ஸ்ட்ரக்டிவான விஷயங்களையும் பண்ணுறாங்க, டிஸ்ட்ரக்டிவ் விஷயங்களையும் பண்ணுறாங்க. பெரிய கோயில்களை கட்டுறாங்க, பெரிய குளத்தை வெட்டுறாங்க, பெரிய அணைகளையும் கட்டுறாங்க, டிஸ்ட்ரக்டிவ் விஷயத்தையும் பண்ணுறாங்க. கடவுளை கோயிலை போய் இடிக்கிறாங்க, அந்த இன்னொரு கடவுளை நம்புறவங்கள போய் கருவறுத்து வேரோடு அழித்து இன அழிப்பும் செய்கிறாங்க. இது என் மொழி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இன்னொரு மொழிக்காரனை போய் அதே மாதிரி கருவறுக்கிறாங்க. அதே மாதிரி இந்த மொழிக்காரங்களாம் ஒன்று சேர்ந்து பலவித சாதனைகளையும் செய்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க, எஜுகேஷனை ஷேர் பண்ணிக்கிறாங்க, மெடிக்கல் நாலேஜை ஷேர் பண்ணிக்கிறாங்க. எல்லாமே பணங்கிற இமேஜினரி ரியாலிட்டி எல்லாத்த விட பெருசு. அதனால தான் நம்மளால் ட்ரேடின் பண்ண முடியுது. இந்த ட்ரேடின் பண்ணுற எபிலிட்டி நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை, நம்மளுடைய வாழ்நாளை, ஆவரேஜ் சர்வைவல் ரேட்டை, சர்வைவல் டேஸை பயங்கரமாக ஏற்றி விட்ருக்குன்னு சொல்லலாம். ஸோ இன்னொருத்தர்கிட்ட இருந்த நாலேஜை நம்ம ட்ரேடின் பண்ணுறோம், சர்வீஸை ட்ரேடின் பண்ணுறோம், பொருட்களையும் ட்ரேடின் பண்ணுறோம். எப்படி இந்த ட்ரேடின் இவ்வளவு ஈஸியாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தால தான். இந்த பணம்ங்கிறது இப்போ பேப்பர் கூட இல்லை, ஆக்சுவலி இப்போ அது வெறும் நம்பராக மாறிடுச்சு. உண்மையிலே நான்லாம் வந்துட்டு சம்பளமாக பேப்பர் பணத்தை வாங்கினதே இல்லை. இது 4000 ரூபாய் உனக்கு உன்னோட ஒர்த்து அப்படின்னு சொல்லி நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டு விட்டாங்கன்னா, ஸோ ஐஎம் ஒர்த்து 4000 ரூபாய். அந்த 4000 ரூபாய் நான் எடுத்துகிட்டு ஒரு கடைக்கு போயிட்டு அவங்கக்கிட்ட 200 ரூபாய்க்கு ஒரு சாரீ வாங்குறேன் அப்படின்னு சொன்னால் அது 200 ரூபாய் அவங்களுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன், என்னோட நம்பர்லேருந்து கழிஞ்சிருந்தேன். ஸோ ஒன்லி நம்பர்ஸ் தான் இப்போ இருக்குது. ஸோ அப்போ எங்கே இருக்குது பணம்? பணம் நம்மளோட மைண்டில் இருக்குது, நம்மளோட நம்பிக்கையில் இருக்குது, நம்மளோட சிந்தனையில் இருக்குது. ஸோ இந்த மனித இனம் பெரிய அளவில் கோஆப்ரேட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான டிஃப்ரென்ஸை நம்மளால் பார்க்க முடியுது. அதாவது மற்ற எல்லா விலங்குகள்லேயும் ஒரு லீடர் பார்த்திங்கன்னா, லீடர்ஸ் டென்ட் டு ரீப்ரொடியூஸ் மோர். நிறைய குழந்தைகளை பெற்றுக்கிட்டு தன்னோட ஜீன்ஸை பாஸ் ஆன் பண்ணுறதன் மூலமாகத்தான் தன்னோட சக்ஸஸ் அப்படின்னு மற்ற எல்லா விலங்குகளும் நினைக்குது. அப்படிதான் ஒரு காலத்தில் மனித இனமும் மனிதன் அப்படிங்கிற விலங்கும் கூட நினச்சிருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கண்ட்ரியில், எந்த ஒரு குரூப்பில் கூட எடுத்துக்கோங்க, லீடர்ஸ் நெசசரிலி நிறைய ரீப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்னு ஒன்றும் கிடையாது. பராக் ஒபாமாவுக்கு 2 பொண்ணுங்க தான், நரேந்திர மோடிக்கு குழந்தைங்களே இல்லை. ஸோ ஒருத்தர் லீடராக இருக்கணும், அவரோட சக்ஸஸை அவர் எப்படி பாஸ் ஆன் பண்ணுறாரு. ஸோ அப்போ அவரோட சக்ஸஸர்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் தன்னோட ஜீன்ஸை பாஸ் ஆன் பண்ணுறதன் மூலமாக தான் ஒரு லீடர் அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதில்ல. தான் நம்பும் ரியாலிட்டியை, தான் நம்பும் கதைகளை, தான் நம்பும் மதத்தை, தான் நம்பும் பொலிட்டிக்கல் ஃபிலாசபியை, தான் நம்பும் எக்கனாமிக்கல் பாலிசியை பாஸ் ஆன் பண்ணி சக்ஸஸர்ஸை உருவாக்குறதன் மூலமாக தான் சக்ஸஸ் ஆகிட்டதாக நினைக்கிறாங்க. அது மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் இருக்கிற பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ். இன்னும் சொல்ல போனால் ரிலீஜியஸ் லீடர்ஸ்லாம் எடுத்துக்கோங்களேன். எந்த ரிலீஜன் வேணா இருக்கட்டும், ஹிந்து ரிலீஜனாக இருக்கட்டும், கேத்தலிக் ரிலீஜனாக இருக்கட்டும், கிறிஸ்டியானிட்டி, முஸ்லீம், எல்லா ரிலீஜன்லேயுமே பார்த்தீங்கன்னா பெரிய ரிலீஜியஸ் லீடர்ஸ் தே அப்ஸ்டெயின் ஃப்ரம் செக்ஸ். தே டோன்ட் ரீப்ரொடியூஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் அவங்கள அந்த ஒரு தெய்வ நிலையில் மக்கள் வச்சு பார்க்குறதுக்கு ஒரு காரணமாகவும் இருக்குது. ஸோ அப்போ அவங்க எதை பாஸ் ஆன் பண்ணுறாங்க? அவங்களோட ஜீன்ஸ் அல்ல, அவங்களோட நம்பிக்கையை. அந்த நம்பிக்கையை பாஸ் ஆன் பண்ணுறதன் மூலமாக பெரிய இனத்தை அவங்களால ஒன்றிணைக்க முடியுது, பெரிய மனித கூட்டத்தை ஒன்றிணைக்க முடியுது. எந்த மனித கூட்டம் பெருசாக இருக்கோ அங்கே தான் நாலேஜ் ஷேரிங் நிறையா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி அவங்க ஆர்மி வலிமையும் அதிகமாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால அவங்களுடைய சர்வைவல் ரேட் ஜாஸ்தியாக 150,000 years ago ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் மனித இனம் தோன்றி அங்கே தான் முதல்ல ஆரம்பிச்சது ஹோமோ சேப்பியன்ஸ் பாப்புலேஷன் அப்படின்னு நமக்கு இப்போ கிடைச்சிருக்கிற எவிடன்ஸ் அப்படி தான் சொல்லுது. ஸோ அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மனுஷன் மற்ற விலங்குகள் மாதிரி தான் சொத்தி தெரிஞ்சிட்டு இருந்தான். அவனுக்கு பெரிய ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டிஸோ ஸ்பெஷல் டூல்ஸோ அந்த மாதிரி எதுவும் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 70,000 years ago man started they started deviating from other animals. திடீர்னு அவங்களோட காக்னிட்டிவ் எபிலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஸோ கட்டடங்கள் கட்டுறதுக்கு ஆரம்பித்தாங்க, நெருப்பு கண்டுபிடிச்சாங்க, விளக்குகளை கண்டுபிடிச்சாங்க, ராத்திரிலையும் பார்க்கக்கூடிய
அந்த எபிலிட்டி அவங்களுக்கு வந்தது. அதே மாதிரி போஸ் அண்ட் ஆரோஸ் கண்டுபிடிச்சாங்க. ஸோ பெரிய விலங்குகளை கிட்ட போகாமலே தூரத்துல இருந்து தாக்கி அழிக்கக்கூடிய ஒரு திறமை அவங்களுக்கு வந்தது. ஸோ மற்ற விலங்குகள் எல்லாமே தன்னுடைய பயாலாஜிக்கல் எபிலிட்டிஸை மட்டுமே வச்சு சர்வைவ் ஆன பொழுது மனிதன் ஒரு ஆஃப்டர் ஒரு சடன் சேஞ்சுக்கு அப்புறமா தன்னுடைய மென்டல் எபிலிட்டிஸை வச்சு மோர் சர்வைவ் ஆகிறதுக்கு ஆரம்பித்தான். ஸோ இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு மியூட்டேஷன் நடந்திருக்க கூடும் அப்படின்னு அறிவியலாளர்கள் நினைக்கிறாங்க. பட் அதுக்கான ஒரு சாலிடான எவிடன்ஸ் நமக்கு இது வரைக்கும் கிடைக்கல. ஸோ ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த அளவுக்கு நாம் இன்னும் சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணி ரீசர்ச் பண்ண நமக்கு அதுக்கான ஒரு எவிடன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு that's what I believe as a science student. ஸோ இந்த காக்னிட்டிவ் ரெவல்யூஷன் நடந்ததுக்கப்புறம் மனுஷன் ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக ட்ராவல் பண்ண ஆரம்பித்தான். அவனுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு எபிலிட்டி அவனுக்கு நிறையா வந்தது. அந்த காலகட்டத்துக்கு பிறகு நடந்தது தான் விவசாய புரட்சி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன். பட் இப்போ இருக்கிற தியரிஸ்ட் ப்ரொஃபஸர் ஹராரி இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மனுஷன் முன்னாடி நமக்கு என்ன படிச்சிருக்கோன்னா, மனுஷன் அந்த பிளான்ஸ் எல்லாம் டொமஸ்டிகேட் பண்ணி அந்த இடத்த விவசாயத்தை ஆரம்பித்தான் அப்படின்னு. பட் தேர் சேயிங் த ஆப்போசிட். அந்த பிளான்ஸ் தான் மனுஷனை டொமஸ்டிகேட் பண்ணிச்சு. மனுஷன் அங்கங்கே சுற்றி திரிஞ்சு கிடைச்சதை சாப்பிட்டுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருந்த ஒரு காலம் இருந்த பொழுது அவன் ஒரு இடத்துல பார்க்குறான், நிறைய வீட் நிறைய ரைஸ்லாம் வளர்ந்துருக்கக்கூடிய அந்த ஆற்றங்கரை நீர்ப்பாசன பகுதிகளில் பார்க்கும் பொழுது நம்ம எதுக்காக சுற்றி திரியணும், இங்கேயே நம்ம டெரிட்டரைஸ் பண்ணி உக்காந்துக்கிட்டோம்னா இதே இப்படி சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியாக இருக்கலாம், ரொம்ப வாண்டர் பண்ண வேண்டாம். ஒரு டெரிட்டோரியல் மைண்ட் செட் மனுஷனுக்கு வர ஆரம்பிச்சுது. ஸோ அதுக்கு முன்னாடி அந்த டெரிட்டோரியல் மைண்ட் செட் மனுஷனுக்கு கிடையாது. ஸோ இட் இஸ் நாட் தட் ஹியூமன் பீயிங்ஸ் டொமஸ்டிகேட்டட் த பிளான்ஸ், த வீட் அண்ட் ரைஸ் டொமஸ்டிகேட்டட் த ஹியூமன் பீயிங் அப்படின்னு தான் இவர் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. ரெண்டுத்தில் எது வேணாலும் உண்மையாக இருக்கலாம். ஐ எம் நாட் ரியலி ஷியோர் அபவுட் இட். ஸோ அந்த அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் நடந்த அந்த டைமில் பார்த்திங்கன்னா மனுஷன் ஒரே இடத்துலையே உட்காந்து அங்கே விளைஞ்ச பொருட்களை வச்சு சாப்பிட ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் அதை திருப்பியும் பயிர் பண்ணி அதே இடத்துல திரும்ப பயிர்களை விளைவிச்சு சாப்பிட ஆரம்பித்தான். ஸோ இதில் இருந்த பெரிய ஒரு டிமெரிட், அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி மனுஷன் நாடோடியாக தெரிஞ்சிட்டு இருந்த காலத்தில் பலவிதமான உணவுகள் அவனுக்கு கிடைச்சிது. ஸோ அவனோட நியூட்ரிஷன் எபிலிட்டி, அவனுக்கு கிடைச்ச நியூட்ரிஷனோட குவாலிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. ஆனால் இந்த மாதிரி ஒரே இடத்துல உட்காந்து அங்கே மட்டுமே விளையிற உணவுகளை சாப்பிட ஆரம்பிச்சுனே அவங்களுக்கு நியூட்ரிஷன்ஸ் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போச்சு. இது எப்படிங்க அவங்களுக்கு தெரியும் அந்த காலத்தில் நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மனிதர்களுடைய ஃபாசில்ஸ் இருக்கு இல்லையா, அவங்களுடைய புதைக்கப்பட்ட எலும்பு கூடுகளை எடுத்து நம்ம ஆராய்ச்சி பண்ணி கார்பன் டேட்டிங் பண்ணி எந்த பர்டிகுலர் பீரியடில் இவங்க இறந்துருக்கக்கூடும்னு பண்ணி எதனால் இவங்க இறந்துருக்கக்கூடும் அப்படிங்கிறதையும் நம்மளால் இப்போ கண்டுபிடிக்க முடியுது. ஸோ அப்படி நம்ம ஆராய்ச்சிகள் பண்ணும் பொழுது நமக்கு கிடைக்கிற தகவல் என்னென்னா, நாடோடியாக தெரிஞ்ச மனுஷனுக்கு நியூட்ரிஷன்ஸ் நிறைய கிடைச்சிது. அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு ஒரே இடத்துல உட்கார்ந்த மனுஷனுக்கு கிடைச்ச நியூட்ரிஷனுடைய அளவு கம்மி அப்படிங்கிறது தான். ஸோ இந்த மனுஷன் ஒரே இடத்துல உட்காந்து அக்ரிகல்ச்சர் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் நடந்த இன்னொரு மாற்றம் என்னன்னா பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன். அதாவது மனிதர்கள் நாடோடியாக தெரிஞ்ச காலத்தில் ஒரு பெண்ணால் அடுத்தடுத்து ஒவ்வொரு வருஷமும் குழந்தை பெற்றுக்க முடியாது. அந்த ஒரு குழந்தை நடக்கிற அளவுக்கு வளர்ந்து ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் இன்னொரு குழந்தைய பெற்றுக்க முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம், 2-3 குழந்தைய வச்சுட்டு அந்த பொண்ணு கேரி பண்ணி நடந்து போகிறது. ஆனால் ஒரே இடத்துல செட்டில் ஆனதுக்கப்புறம் பெண்கள் அடுத்தடுத்த வருஷமே குழந்தைய பெற்றுக்க ஆரம்பித்தாங்க. இதிலேருந்து அட்வான்டேஜ் என்னென்னா பாப்புலேஷன் நிறையாச்சு. டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா அந்த எல்லா குழந்தைங்களுக்கும் இவங்களால நியூட்ரிஷியஸ் ஃபுட்டை கொடுக்க முடியல. அதனால குழந்தைகள் இறப்பு சதவிகிதம் இந்த பீரியடில் ரொம்ப ஜாஸ்தி இருந்தது. ஸோ எந்த குழந்தைங்களாம் ஒரு 5-6 வயசுக்கு மேலே தாண்டி வளர்ந்துட்டாங்களோ அவங்களாம் they are more likely to live up to 60-65 years. ஆனால் அந்த குழந்தைகள் இறப்பு சதவீதம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. அதனால தான் நம்ம ஆவரேஜ் ஏஜை கால்குலேட் பண்ணும்போது மனிதனோட ஆவரேஜ் ஏஜ் அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் டைமில் 24 அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா எல்லாருமே 24-25 வயசுக்குள்ளே செத்து போயிட்டாங்க, யாருமே 60 வயசு வரைக்கும் வாழலன்னு அர்த்தம் இல்லை. குழந்தைகள் நிறைய பேர் சீக்கிரம் செத்து போயிட்டாங்க. அந்த குழந்தை பருவத்தை தாண்டி வாழ்ந்தவங்க, தப்பிச்சவங்க 60-65 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டாங்க.
ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் அப்போ இருந்தது. ஸோ அந்த காலகட்டத்தில் மனிதன் டெரிட்டரைஸ், இது என்னோட டெரிட்டரி அப்படின்னு அந்த நில உடைமை மனோபாவத்தையும் வளர்த்துக்க ஆரம்பித்தான். ஸோ நில உடைமை மனோபாவம் வளர்த்துக்க ஆரம்பித்த அந்த சமயத்தில் ஒரு ஹைரார்கியல் சிஸ்டமும் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சு. ஸோ அவங்க ஏற்கனவே வந்து டெரிட்டரைஸ் பண்ணி ஒரு கூட்டமாக உட்காந்துட்டவங்க வந்துட்டு இன்னும் புதுசாக வரவங்களை வந்து அடித்து விரட்ட ஆரம்பித்தாங்க. அப்படி அடித்து விரட்டி அந்த அடித்து விரட்டினதில் யாரையெல்லாம் பிடிச்சிக்கிட்டாங்களோ அடிமைகளாக, அந்த போர் அடிமைகளை ஊர் அடிமைகளாக்கி அவங்கள வந்து மீனியல் லேபர் வேலைகளுக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க. அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் பெண்கள் மீதான ஒரு த டிஃப்ரென்ஸ், ஆணுக்கும் பெண்ணுக்குமான ஒரு வேறுபாடுகளும் வளர ஆரம்பிச்சுது. ஆண்கள் தான் வந்து இந்த டெரிட்டோரியோட லீடர்ஸாகவும் பெண்கள் அவங்களோட ப்ராப்பர்ட்டியாகவும் பார்க்கப்பட்டார்கள். ஏன்னா அந்த பெண்கள் தான் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்து அந்த அடிமைகளோடையோ இல்லை வேற இனத்தவங்களையோ சேர்ந்து ரீப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அந்த இனத்தோனுடைய குழந்தைக்கு இந்த நிலத்து மேலே உரிமை வந்துடும், அல்லது அந்த அடிமையினுடைய குழந்தைக்கு இந்த நிலத்து மேலே உரிமை வந்துடும். they did not want that. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக யார் யாரை கல்யாணம் பண்ணிக்கலாம், யார் யாரோட ரீப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத அங்கே இருந்த அந்த கூட்டம், அந்த தலைவர்கள், அந்த சொசைட்டி அதெல்லாம் முடிவு பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் இதே சமயத்தில் தான் பொலிட்டிக்கல் பவர், ஹையரார்கீஸ், இவன் மேலே இவன் வந்து ஒரு சுப்பீரியர் கிளாஸ், இவன் வந்து லோவர் கிளாஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனைகள்லாமும் வர ஆரம்பிச்சுது. அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சுது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாடோடிகள் சமூகத்தில், இன்றைக்கி இருக்கிற நாடோடிகள் சமூகத்தில் கூட எல்லாமே ஒரு ஈகாலிட்டேரியன் சொசைட்டிஸ் தான், எல்லாரையும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு சொசைட்டிஸ் தான். ஆனால் அந்த நிலத்தின் மேலே யாருக்கு உரிமை அப்படிங்கிற ஒரு போட்டி வரும்பொழுது அங்கே ஒரு ஹைரார்கியல் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணி ஒரு பொலிட்டிக்கல் பவரை கெயின் பண்ணி அதன் மூலமாக அந்த நிலத்தின் மேலான உரிமையை நிலைநாட்டுவது அப்படிங்கிற ஒரு சோஷியல் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சுது. ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா காக்னேட்டிவ் ரெவல்யூஷன், மனுஷனுடைய பிரெயின் டெவலப்மெண்ட்டும் ஜாஸ்தியாக வளர ஆரம்பிச்சுது. அந்த டைமில் மனிதனுடைய சர்வைவலுக்கு தேவையான ஒரு முக்கியமான எவல்யூஷனரி அடாப்டேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கலர்ஸு, பேட்டர்ன்ஸு இதையெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி ஞாபகம் வச்சுக்கக்கூடிய எபிலிட்டி. ஸோ அது மனிதனோட மூளையில் வளர ஆரம்பிச்சுது. அதாவது எந்த மனுஷனுக்குலாம் அந்த எபிலிட்டி இருந்ததோ தே ஆர் மோர் லைக்லி டு சர்வைவ் அண்ட் தே ஆர் மோர் லைக்லி டு ரீப்ரொடியூஸ். ஸோ அவங்களோட ப்ராஜனிஸ்க்கும் அந்த எபிலிட்டி இருக்கும். இதுதான் எவல்யூஷனுங்கிறது எவ்வளோ சிம்பிளான விஷயம் தான். ஸோ அந்த அப்ட்ராக்ட் திங்கிங் விஷயம் இதெல்லாம் ஏன் ஞாபகம் வச்சுக்கணும், கலர்ஸு பேட்டர்ன்ஸ் எல்லாம் அப்படின்னு சொன்னாக்கா, அப்போ தான் எது பாய்சனஸ் அனிமல், எது பாய்சனஸ் பிளான்ட்டுன்னு தெரிஞ்சுக்கிட்டு மனிதன் வந்து தன்னையும் தன்னுடைய சந்ததிகளையும் காப்பாற்றிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி காப்பாற்றிக்கக்கூடிய எபிலிட்டி இருந்த மனிதர்கள் அடுத்த தலைமுறையை உருவாக்குனாங்க. அண்ட் அப்பேரண்ட்லி அடுத்த தலைமுறைக்கும் அந்த எபிலிட்டி இருந்தது. ஸோ அந்த பாப்புலேஷனில் பார்த்திங்கன்னா இந்த எபிலிட்டி இருக்கக்கூடிய மனிதர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக ஆரம்பிச்சுது. ஸோ கூட்டமாக சேர்ந்து மனிதர்கள் கோட் ஆஃப் லா க்ரியேட் பண்ணி வாழ ஆரம்பித்தாங்க. அந்த கோட் ஆஃப் லா க்ரியேட் பண்ணுறதுக்கு இமேஜினரி ரியாலிட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப பயன்பட்டது. ஸோ முக்கால்வாசி எல்லா நாடுகளுமே கோட் ஆஃப் லா க்ரியேட் பண்ணும் பொழுது இவன் மேலே இவன் கீழே, பொம்பளை அதை விட கீழே, அடிமை பெண்கள் அதை விட கீழே, அப்படியெல்லாம் சொல்லும் பொழுது அவங்க வந்து ஏன் அந்த மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு யாராவது கேட்டால், ஏன்னா அதுதான் எனக்கு சௌரியமாக இருக்கும் அதனால் நான் சொல்கிறேன்னு சொல்லவே இல்லை. ஏன்னா அதுதான் டிவைன் இன்டர்வென்ஷன், கடவுளின் சித்தம். அதுதான் கடவுளின் சித்தம் கருப்பினத்தவன் அடிமையாக இருக்க வேண்டும் என்பது. ஏன்னா அவங்க நோவாவுக்கு பிறந்தவர்கள். கடவுளின் சித்தம் இந்த கேஸ்டுக்காரங்க அடிமையாக இருக்க வேண்டும் என்பது. ஏன்னா அவங்க வந்து காலில் பிறந்தவர்கள். இந்த மாதிரி கடவுளின் பெயரால் தான் மனிதர்கள் எப்பொழுதுமே இந்த ஹைரார்கியில் அடிமைப்படுத்தப்பட்டார்கள். கடவுளின் சித்தம் ஒரு பெண் தன்னுடைய கணவனை விட கீழே தான் அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ள வேணுங்கிறது. அப்படி ஏற்றுக்கலைன்னா அவன் வந்து அடுத்த ஜென்மத்தில் போய் பன்றியாக பிறந்துடுவா. கடவுளின் சித்தம் ஒரு பெண் வந்து ஆணோட ப்ராப்பர்ட்டிங்கிறது அப்படின்னு உலகம் பூராவும் அந்த இமேஜினரி ரியாலிட்டியை பேஸ் பண்ணி சமூகங்கள் கட்டமைக்கப்பட்டு கோட் ஆஃப் லாவும் கிரியேட் பண்ணப்பட்டது. ஆனால் இந்த கடவுளின் சித்தத்தினால கிரியேட் பண்ண கோட் ஆஃப் லா வந்து ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது. வேறு மாதிரி இருந்திருக்கலாம், வேறு இடத்துல வேறு மாதிரி இருந்திருக்கலாம். பட் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, டிவைன் இன்டர்வென்ஷனால தான் இதை நாங்கள் கட்டி எழுப்புகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அது இந்தியாவில் இருந்த ராஜராஜ சோழனாக இருந்தாலும் சரி, பாபிலோனில் வாழ்ந்த ஹமுராபி மன்னனாக இருந்தாலும் சரி,
அமெரிக்காவை தோற்றுவித்த தாமஸ் ஜெஃபர்சனாக இருந்தாலும் சரி, எவ்ரிபடி செட் நான் உருவாக்கி இருக்கிற இந்த கிங்டம் கடவுளின் சித்தம், இது கடவுளுடைய கிங்டம் அப்படின்னு. ஆனால் அவங்க வேற வேற லாஸ் வந்து வச்சுக்கிட்டாங்க. கடவுளின் சித்தம் நீ அடிமையாக இருக்கிறது, கடவுளின் சித்தம் நீ வந்து இந்த இடத்துல எனக்கு வந்து வேலை செஞ்சுட்டு சம்பளம் வாங்காமல் போகணும் அப்படிங்கிறது அப்படின்னு. அந்த அடிமைத்தனம்னா என்ன அப்படிங்கிறது நான் இன்னொரு நாள் ஆக்சுவலி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ரொம்ப வீடியோ லென்த்தியாக போய்டும். ஸோ நம்ம இந்த எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாமே. 1776 ஹமுராபி அப்படின்னு ஒரு கிங் இருந்தார் பாபிலோனில். அதே டைம் பீரியடில் தான் தாமஸ் ஜெஃபர்சன் அப்படின்னு ஒரு பிரசிடெண்ட் அமெரிக்காவை உருவாக்குறாரு. அமெரிக்காவுடைய பல மாகாணங்களையும் ஒன்று சேர்ந்து பிரிட்டிஷ்கிட்ட இருந்து நாங்கள் இனிமேல் ஃப்ரீடம் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணி அவங்க ஒரு கண்ட்ரியை உருவாக்குறாங்க. ஸோ 2 கண்ட்ரிக்கு இருந்த காமனாலிட்டி என்னென்னா, 2 பேருமே வந்து தன்னுடைய கண்ட்ரி டிவைன் இன்டர்வென்ஷன், கடவுளின் சித்தத்தால் உருவானது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஹமுராபியில் என்ன மாதிரியான ஒரு கோட் ஆஃப் லா வச்சுருந்தாங்கன்னா, 4 டிஃப்ரெண்ட் கிளாஸ் வச்சுருந்தாங்க. சுப்பீரியர் கிளாஸ், 3 டிஃப்ரெண்ட் கிளாஸ், சுப்பீரியர் கிளாஸ், காமனர் கிளாஸ் அண்ட் ஸ்லேவ் கிளாஸ், அண்ட் தென் விமன். ஸோ இந்த சுப்பீரியர் எல்லாருக்கும் வேறு வேறு விதமான சட்டங்கள். ஒரு சுப்பீரியர் கிளாஸ் மேன் வந்து ஒரு சுப்பீரியர் கிளாஸ் மேனை வந்து கொண்டுட்டான் அப்படின்னு சொன்னால், இந்த சுப்பீரியர் கிளாஸ் மேனை கொண்டுடுவாங்க. இவன் வந்து ஒரு சுப்பீரியர் கிளாஸ் மேன் இன்னொரு சுப்பீரியர் கிளாஸ் மேனோட கண்ணை பிடுங்கிட்டான்னா அதுக்கு பதில் இவன் கண்ணை பிடுங்கிடுவாங்க. ஸோ ஒரு சுப்பீரியர் கிளாஸ் மேன் இன்னொரு சுப்பீரியர் கிளாஸ் உமனோட கருவை அறுத்துட்டாங்க, ஃபீட்டஸை கொலை பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கு பணம் கொடுத்து செட்டில் பண்ணிடுவாங்க. ஒரு சுப்பீரியர் கிளாஸ் மேன் இன்னொரு சுப்பீரியர் கிளாஸ் உமனை ரேப் பண்ணி கொண்டுட்டாருன்னு சொன்னால் அதுக்கு இந்த ஆளை தண்டிக்காமல் இந்த ஆளோட பெண்ணை அதே மாதிரி ரேப் பண்ணி கொண்டுடுவாங்க. இதுதான் பாபிலோனில் அந்த காலத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சட்டம். அதே மாதிரி ஒரு சுப்பீரியர் கிளாஸ் மேன் ஒரு காமனரை கொண்டுட்டா அதுக்கு ஒரு 60 பவுண்ட் வெள்ளி, 60 வெள்ளி காயின்கள் கொடுக்கணும். ஒரு ஸ்லேவை கொண்டுட்டா 30 வெள்ளி காயின்கள் கொடுக்கணும். அதில் ஒரு ஸ்லேவ் உமனை கொண்டுட்டா 10 வெள்ளி காயின்கள் கொடுத்தா போதும். இந்த மாதிரி தான் இருந்தது சட்டம். இதுதான் ஒரு நியாயமான சட்டம் அப்படின்னு அந்த காலத்து மக்கள் ஏற்றுக்கிட்டு இருந்தாங்க. இதுதான் கடவுள் ஏற்படுத்திய சட்டம் அப்படின்னு அவங்க அன்னைக்கு நம்பிட்டு இருந்தாங்க. இன்றைக்கும் அப்படி தான் நம்பிட்டு இருக்காங்க. எல்லா உலகத்துலேயும் பார்த்தீங்கன்னா வேறு வேறு கண்ட்ரீஸில் இது கடவுள் ஏற்படுத்தின சட்டம் அப்படின்னு நம்பக்கூடியவர்கள் தான் பெரும்பாலும் இருக்காங்க. கடவுள் ஏற்படுத்திட்டார் இந்த சட்டத்தைன்னு சொன்னால் கேள்வியே கிடையாது. மனுஷன் ஏற்படுத்திட்டான்னு சொன்னால் அங்கே நம்ம கேள்வி கேட்போம். அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதே டைம் பீரியடில் தாமஸ் ஜெஃபர்சன் என்ன எழுதினார்னா, இந்த கிளாஸ் கிடையாது, ஆல் மென் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி ஒரு கண்ட்ரியை டிக்ளேர் பண்ணுறார், டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். ஆனால் அந்த ஆல் மென் ஆர் ஈக்குவல், ஆல் மென் ஆர் கிரியேட்டட் ஈக்குவல் அப்படிங்கிறதுல பெண்களும் கருப்பின ஆண்களும் அடங்க மாட்டார்கள். அப்போ ஆல் ஒயிட் மென் ஆர் ஈக்குவல்ங்கிறது தான் அந்த காலத்தில் இருந்த ஒரு சட்டமாக இருந்தது அப்படின்னு தான் ப்ரொஃபஸர் ஹராரி எழுதுறார். அதுதான் உண்மையும் கூட, அதுதான் இன்றைக்கி இருக்கிற மனிதர்களும் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க ஆல் மென் ஆர் ஈக்குவல்னு ஒரு நாடை கிரியேட் பண்ணிட்டாலும் கருப்பின மக்களை அடிமைகளாக தான் வச்சுருந்தாங்க, பெண்களையும் அடிமைகளாக தான் வச்சுருந்தாங்க. எப்படின்னா பெண்களுக்கு பொலிட்டிக்கல் ரைட் கிடையாது, பெண்களுக்கு சொத்துரிமை கிடையாது, அவங்களுக்கு ஓட்டிங் ரைட் கிடையாது, முக்கியமாக அவங்களுக்கு வாய்ஸ் கிடையாது. உங்களுக்கு ஓட்டிங் ரைட் கிடையாதுன்னா என்ன, அங்கே நடக்கிற நியாய அநியாயங்களில் நீங்கள் எதுவும் சொல்ல முடியாது. அதுதான் அந்த சட்டத்துடைய அடிப்படை. ஸோ இந்த மாதிரி. ஆனால் இவங்க 2 பேருமே என்ன சொன்னாங்க, கடவுளின் பெயரால் இந்த நாட்டையும் இந்த சட்டங்களையும் உருவாக்குகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுதான் 3வது ரெவல்யூஷன். மனுஷன் பெரிய குழுவாக இணைஞ்சு கோஆப்ரேட் பண்ண ஆரம்பித்தான். இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடு 70 வருஷத்துக்கு முன்னாடி ஃபார்ம் ஆகி சின்னதாக சண்டை போட்டுருந்தவங்கெல்லாம் பெருசாக கண்ட்ரியாக ஃபார்ம் ஆகி உள்ளுக்குள்ளான அந்த சிவில் வார்ஸ் எல்லாம் முடிஞ்சு போய் பெரிய கோஆப்ரேட்டிவ் யூனிட்டாக நாம் மாறிவிட்டோம். ஸோ இது ஒரு 3rd ரெவல்யூஷன், அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷனுக்கு அடுத்ததாக நடந்த ஒரு முக்கியமான ரெவல்யூஷன். ஸோ அது எப்படிங்க மனுஷன் எப்படிங்க இந்த இமேஜினரி ரியாலிட்டியை எவ்வளவு நம்பிட்டான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பி தானே இருக்காங்க. இப்போ இதுதான் நாடுன்னு சொன்னால் நீங்கள் நம்புறீங்க, இந்த பேப்பருக்கு பணத்துக்கு இந்த பேப்பருக்கு வேல்யூ இருக்குதுன்னு சொன்னால் நம்ம நம்புகிறோம் இல்லையா. ஸோ கலெக்டிவாக எல்லாரும் நம்பிட்டாங்கன்னு சொன்னால் அதை நீங்கள் ஒரு தனி ஆளாக மாற்ற முடியாது. இன்னும் ஒரு கலெக்டிவ் குரூப்பை நீங்கள் கன்வின்ஸ் பண்ணி எல்லாரையும் உங்கள் பின்னாடி வர வச்சு தான் அதை மாற்றணும். ஸோ இந்த மாதிரி ஒரு இமேஜினரி ரியாலிட்டி கிரியேட் பண்ண எப்படி முடிஞ்சுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில விஷயங்கள் எனி இமேஜினரி ரியாலிட்டி கார்டு ரிலீஜியன், டெமோக்ரஸி, மிலிட்ரி, கேபிட்டலிசம், கம்யூனிசம், சோஷியலிசம் எல்லாமே ஒரு இமேஜினரி ரியாலிட்டி தான்.
ஸோ ஒரு மிலிட்ரினா இவர் தான் லீடர், இவர் வந்து அதுக்கு கீழே இவர் தான் கட்டளை போடுவார், இவர் கட்டளை போட்டால் நீங்கள் கேள்வி கேட்காம எது கேட்காம நீங்கள் போய் சாகணும். எப்படி அந்த மனுஷன் ஒத்துக்கிறான்? பிகாஸ் தே பிலீவ் இன் இமேஜினரி ரியாலிட்டி. ஸோ இந்த இமேஜினரி ரியாலிட்டியை எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறதுன்னு கேட்டால், முதல் விஷயம் இது ஒரு இமேஜினரி ரியாலிட்டி அப்படிங்கிறத அவங்கக்கிட்ட சொல்லவே கூடாது. வால்டேயர் ஒரு இடத்துல எழுதியிருப்பார், தேர் இஸ் நோ காட், ஆனால் அதை வந்து என் வேலைக்காரங்கிட்ட சொல்லாத, அவனுக்கு அது தெரிஞ்சு போச்சுன்னா உடனே என்னை கொண்டுடுவான் அப்படின்னு. அதனால் அது இமேஜினரி ரியாலிட்டிங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா உனக்கீழே நான் ஏன் இருக்கணும் அப்படின்னு அவன் கேள்வி கேட்க ஆரம்பிப்பான். ஸோ டோன்ட் டெல் தம் தட் இட் இஸ் அ இமேஜினரி ரியாலிட்டி அண்ட் ஆல்வேஸ் டெல் தம் இது ஒரு இறை சித்தத்தால் நடந்தது, இது ரொம்ப புனிதமானது, இது ரொம்ப உயர்ந்தது, புனிதமானவங்க நாம் எல்லாரும், அவங்க எல்லாரும் வந்து தீட்டானவங்க அப்படின்னு சொல்லணும். சொல்லி எப்படி சொன்ன உடனே நம்பிடுவாங்களா அப்படின்னா, அவங்க பிறந்ததுலேருந்தே அதை சொல்லி 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 அவங்க மனசில் பதிய வைக்கணும். அவங்க படிக்கிற பள்ளிக்கூட பாடங்கள், அவங்க பார்க்குற சினிமா, ட்ராமா, முக்கியமாக அந்த ஆர்ட் ஃபார்ம் தான் பிளேஸ் அ மேஜர் ரோல். கதைகள் எல்லாத்துலேயும் இதே கருத்து திருப்பி திருப்பி போய் புகுத்தப்படணும். நாம் எல்லாரும் ஒரே இனம், அவன்லாம் வேற இனம், நம்ம எல்லாரும் ஒரே மதத்தை சேர்ந்த நம்மலாம் ஒரே இனம், நம்மலாம் அவன் வேற இனம், அவன் நமக்கு எதிரி அப்படின்னு நீங்கள் திரும்பி 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 சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா அது மனசில் பதிஞ்சிடும். நான் ஒரு மொழி பேசுகிறேன், அவன் ஒரு மொழி பேசுகிறான், அவன் மொழியை கற்றுக்கிட்டோன்னே நான் அதை பேச போகிறேன், என் மொழி கற்றுக்கிட்டு அவன் பேச போகிறான்னு சொல்லிட்டுங்கன்னா ஈகாலிட்டேரியன் சொசைட்டி, அங்கே பவர் கெயின் பண்ண முடியாது. இந்த மொழி பேசுகிற நாமெல்லாம் ஒரே இனம், வேற்று மொழி பேசுகிற அவன் வேற்று இனம் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப நீங்கள் உணர்ச்சி பூர்வமாக பலவிதமான கதைகள் மூலமாக சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா மக்கள் அதை நம்ப ஆரம்பிப்பாங்க. உங்களை தலைவராக ஏற்றுக்கிட்டு உங்களுக்காக போய் சண்டை போட்டு சாவாங்க. அதான் இமேஜினரி ரியாலிட்டி. அப்படி தான் நீங்கள் இமேஜினரி ரியாலிட்டியை காலங்காலமாக மனிதர்களுடைய மனதில் இந்த கரிஸ்மேட்டிக், த சோகால்ட் கரிஸ்மேட்டிக் லீடர்ஸ் பதிய வச்சு பெரும் போர்களை நிகழ்த்தியிருக்கிறாங்க. ஸோ இந்த கரிஸ்மேட்டிக் லீடர் நடந்துக்கிற விதமும் கூட ஒரு பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் மற்ற விலங்குகளுக்கும் மனுஷனுக்கும். இப்போ ஒரு பீ பாப்புலேஷனில் இருக்கிற ஒரு ராணி தேனி வந்து மற்றைய தேனீக்களெல்லாம் ஏமாற்றிட்டு தான் மட்டும் ஒரு பெய்டு வெக்கேஷனுக்கு போயிட்டு வரலாம், தான் மட்டும் கொஞ்சம் தேனை எடுத்து வேறு இடத்துல கொண்டு போய் சேர்த்து வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கவே நினைக்காது. ஒரு சிம்பான்சி கூட்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஆல்ஃபா சிம்பான்சி, த லீடர் சிம்பான்சி வந்து தான் மட்டும் ஒரு பெய்டு வெக்கேஷனுக்கு போயிட்டு வராது, தான் மட்டும் ஒரு தன் கூட்டத்துக்கு தெரியாமல் போய் ஏதாவது ஒரு திருட்டுத்தனமாக ஸ்விஸ் பேங்க்கில் எதையாவது போட்டு வைக்கலாம் அப்படின்லாம் பண்ணாது. அதே மாதிரி இந்த ஒர்க்கர் பீஸ் இருக்குல்ல, இந்த வேலைக்கார தேனீகளும் ஸ்ட்ரைக் பண்ணாது. ஸோ அங்கே எல்லாம் இருக்கிற அந்த ஹையரார்கி இஸ் அ நேச்சுரல் ஹையரார்கி. ஆனால் மனிதனுடைய இனத்தில் இருக்கக்கூடிய ஹையரார்கி ஒரு இமேஜினரி ஹையரார்கி. அதனால தான் மனித லீடரும் சீட் பண்ணுறான், மனித ஒர்க்கர்ஸும் ஸ்ட்ரைக் பண்ணுறான். நான் ஏன் இந்த இடத்துல இருக்கணும், நான் ஏன் இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு கேள்வி கேட்குறான். பிகாஸ் the hierarchy system that we created, the rungs that we created is not natural, it is completely artificial. ஸோ ஒரு மனுஷன் மேலே ஒரு மனுஷன் கீழே அப்படிங்கிறது ஆர்டிஃபிஷியல், எல்லா மனுஷனும் ஈக்குவல் அப்படிங்கிறதும் ஆர்டிஃபிஷியல் தான், அதுவும் நேச்சுரலான விஷயம் கிடையாது. ஏன்னா இயற்கையின் முன்னாடி எல்லா விலங்குகளும் ஒன்றுன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ ஒரு சுனாமி வருது, அது வந்து நம்ம அப்படியே ஃபேராக இருக்கணும்னு சொல்லிட்டு சுப்பீரியர் கிளாஸ்லேருந்து 2 பேர், ஸ்லேவ் கிளாஸ்லேருந்து 2 பேர், இந்த கிளாஸ்லேருந்து 2 பேரை பார்த்து தூக்கிட்டு போகாது. யார் கேட்குறாங்களோ எல்லாரையும் தூக்கிட்டு போயிடும். ஒரு வைரஸ் வருது, அந்த வைரஸ் வந்துட்டு நீங்கள் எல்லா மனிதர்களும் ஈக்குவல் கிடையாது. ஒரு மனுஷனுக்கு இம்யூனிட்டி ஜாஸ்தி இருக்கும், அந்த மனுஷன் அதை ஈஸியாக ரெசிஸ்ட் பண்ணிடுவான். இன்னொரு மனுஷனுக்கு இம்யூனிட்டி கம்மியாக இருக்கும், அவன் வந்து செத்துருவான். ஸோ நேச்சருக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எல்லா மனிதனும் ஈக்குவல் அப்படிங்கிறதும் ஒரு மித்து, ஒரு ஹைரார்கியல் சிஸ்டம் இருக்குது அப்படிங்கிறதும் ஒரு மித்து. ஆனால் இந்த மித்ஸ் தான் மனித கூட்டத்தோட கோஆப்ரேஷனை அதிகப்படுத்தியது. இந்த மித்ஸ்னால தான் மனிதர்கள் சேர்ந்து நாலேஜை ஷேர் பண்ணி ட்ரேட் பண்ணி மற்ற இனங்களை காட்டிலும் லாகிரிதமிக்லி வளர ஆரம்பித்தாங்க. ஸோ மற்ற எல்லா அனிமல்ஸும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஷ்னரி ஃபேஸ்க்கு போயிடுச்சு. ஆனால் மனித இனம் மட்டும்தான் இன்னமும் லாகிரிதமிக் ஃபேஸ்லேயே இருக்குது, இப்போ வரைக்கும் இருக்குது, இனியும் இருக்க முடியும், அப்படி இருக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அறிவியல் உலகம் போராடிட்டு இருக்கு. ஸோ த 4th ரெவல்யூஷன் இஸ் சயின்டிஃபிக் ரெவல்யூஷன். ஸோ சயின்டிஃபிக் ரெவல்யூஷன்ங்கிறது வந்து கம்ப்ளீட்லி ஒரு நாள் திடீர்னு அவுட் ஆஃப் த ப்ளூ
பிறந்துடுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா ரிலீஜியன்லேயுமே, எல்லா சொசைட்டிலையுமே, எல்லா நாட்டிலையும், எல்லா பகுதிகளிலும் வாழ்ந்த மக்கள்கிட்டையும் ஒரு பேசிக் சயின்ஸ் நாலேஜ் இருந்திருக்கு. அதாவது எந்த சாப்பாடு சாப்பிடலாம், எது சாப்பிடக்கூடாது, எந்த பிளான்ட் பாய்சன், எந்த பிளான்ட் ஃபுட்டு, எந்த அனிமல் நம்மளை கொல்லும், எந்த அனிமல் நமக்கு வந்து தோதா நம்ம சொன்ன பேச்சை கேட்டு வரும் அப்படின்லாம் அவங்க தெரிஞ்சு வச்சுருந்துருக்காங்க. இதெல்லாமே ஒரு சயின்டிஃபிக் நாலேஜ் தான். எந்த இனத்துக்கு, எந்த கூட்டம், மனித கூட்டத்துக்கு சயின்டிஃபிக் நாலேஜே சுத்தமாக இல்லையோ அது இந்நேரம் அழிஞ்சு போயிருக்கும். அவங்க இப்போ இருக்காங்களான்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி அழிஞ்சு போயிருப்பாங்க. எந்த மனித கூட்டத்துக்கெல்லாம் ஒரு பேசிக் சயின்ஸ் நாலேஜ் இருந்ததோ அவங்க மட்டும்தான் இப்போ சர்வைவ் ஆகி வந்திருக்காங்க. ஸோ இப்போ நம்ம எல்லாம் சர்வைவ் ஆகி வந்திருக்கோம்னா தேர் இஸ் சம் லெவல் ஆஃப் சயின்ஸ் நாலேஜ். அவர் ஆன்சஸ்டர்ஸ் ஹேட் சம் லெவல் ஆஃப் சயின்டிஃபிக் நாலேஜ். ஆனால் ரிலீஜியன் அப்படிங்கிறது ஒன்று தலை எடுக்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு அந்த சயின்ஸ், ஜுடிஷியரி சிஸ்டம், நீதித்துறை, அறிவியல், ஃபிலாசபி எல்லாமே அந்த ரிலீஜியனுக்கு கீழே வந்துடுச்சு. ஸோ ஒரு சயின்டிஸ்ட்டுக்கும் ஒரு ரிலீஜியஸ் லீடருக்கும் இருக்கிற பெரிய டிஃப்ரென்ஸ் என்ன? ஒரு பிரச்சனையை பற்றி நீங்கள் போய் கேட்குறீங்க, ஒரு ரிலீஜியஸ் அத்தாரிட்டிகிட்ட கேட்கும் பொழுது அவங்க வந்து ஒரு பதிலை சொல்லிட்டு இந்த பதிலுக்கு மேலே நீ கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்வாங்க. ஆனால் அது கேள்வி கேட்கலாம், ஆனால் நீங்கள் வந்து அதை தப்புன்னு சொல்கிற மாதிரியான கேள்விகளை, இடக்கு முடக்கான கேள்விகளை கேட்டு அவங்கள வந்து ஒரு தோத்து போயிட்ட மாதிரி ஃபீல் பண்ண வைக்கக்கூடாது. ஆனால் ஒரு அறிவியலாளர்கிட்ட நீங்கள் கேள்வி கேட்டு இதை பாருங்கள் நீங்கள் சொன்னது தப்பு அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா அங்கே இருந்த அறிவியல் தன்னுடைய பயணத்தை மீண்டும் துவக்கும். ஸோ த சயின்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் அக்செப்டிங் த இக்னரன்ஸ். ஆமாம், எனக்கு இந்த விஷயம் தெரியாது, நான் இதை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சி கற்றுக்க போகிறேன் அப்படிங்கிற மனநிலையோட எங்கெல்லாம் ஆராய்ச்சிகள் தொடங்குதோ அதுதான் சயின்ஸ். அவ்வளோதான் சயின்ஸ். அது எல்லாமே சயின்டிஃபிக் திங்கிங். ஆனால் நான் ஒரு பதிலை சொல்லிட்டேன், அந்த பதிலுக்கு எதிர்கேள்வி எவனுமே கேட்கக்கூடாது, அக்செப்ட் பண்ணிக்கணும். இல்லை நான் வேறு கதைகளை சொல்லுவேன், அந்த கதைகளுக்கு நீங்கள் வந்து எதிர்கேள்வி கேட்காம அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறது இஸ் அன்சைன்டிஃபிக். அண்ட் தட் இஸ் வாட் வி கால் as faith. நான் சொல்கிறேன், நீ நம்பி தான் ஆகணும். அது பேசிஸில் கட்டமைக்கப்பட்டது தான் எல்லா மதங்களுமே. ஆனால் எல்லா மதங்கள்லேயும் கொஞ்சம் அறிவியலும் இருக்கும். அப்படி தான் இந்த இனங்கள் வந்து சர்வைவ் ஆகிருக்கு. ஸோ ஆனால் முழுமையாக இப்போ பிக் பேங் எப்படி மனித இனம் உருவாச்சு அப்படின்னு கேட்டாக்க 7 நாளில் வந்து கடவுள் உருவாக்கிட்டாரு, நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். எப்படிங்க, அதுக்கு எவிடன்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டால் நீ என்கிட்ட எவிடன்ஸ் கேட்குறியா, கடவுள்கிட்ட எவிடன்ஸ் கேட்குறியா அப்படின்னு கேட்குறது ரிலீஜியன். ஸோ ஒரு மனுஷன் தலையிலேருந்து பிறந்தா, இன்னொரு மனுஷன் தோல்லேருந்து பிறந்தா, இன்னொரு மனுஷன் கால்லேருந்து பிறந்தா அப்படின்னா வேர் இஸ் த எவிடன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவிடன்ஸ் கேட்குற, நான் சொல்கிறது நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும்னு சொன்னால் தட் இஸ் அன்சைன்டிஃபிக் ரிலீஜியஸ் திங்கிங். வேறஸ் நீங்கள் கேட்குற எல்லா விஷயத்துக்கும் எவிடன்ஸ் கொடுக்க முயற்சி பண்ணுறது சயின்டிஃபிக் திங்கிங். அதில் என்ன, அப்போ சயின்டிஸ்ட்லாம் பொய்யே சொல்ல மாட்டாங்களான்னா அப்படி இல்லை, சயின்டிஸ்ட் பொய் சொல்லுவாங்க. ஆனால் சயின்டிஃபிக் திங்கிங் மெத்தடில் வந்து பொய் இல்லாமல் கடத்திட்டு போகணும்னு நம்ம பிரயத்தனப்படுறோம். ஸோ அந்த இக்னோரன்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறது தான் சயின்டிஃபிக் திங்கிங். எனக்கு இந்த விஷயம் தெரியாது, நான் தெரிஞ்சுக்க போகிறேன், ஆராய்ச்சியின் அடிப்படையில் தெரிஞ்சுக்க போகிறேன், எனக்கு சரியான ஆதாரம் கிடைச்சா மட்டுமே நான் வந்து அதை உண்மைன்னு சொல்ல போகிறேன். அந்த ஆதாரம் கிடைச்சதுக்கு அப்புறமும் அந்த ஆதாரம் சரியான ஆதாரம் தானா அப்படின்னு நான் திருப்பியும் ஆராய்ச்சி பண்ணி பார்க்க போகிறேன். கிளைம், எவிடன்ஸ், ரீசன். நான் ஒரு சொல்லக்கூடிய ஒரு அந்த கிளைமுக்கு என்ன எவிடன்ஸ், அந்த எவிடன்ஸ் சரிதானா அப்படிங்கிறதுக்கு என்ன ரீசன், இந்த 3 மேலே கட்டமைக்கப்படுறது தான் சயின்டிஃபிக் திங்கிங். ஸோ சயின்டிஃபிக் திங்கிங்கில் இருக்கிற இன்னொரு காமனாலிட்டி இஸ் த அப்ளிகேஷன் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ், அப்ளிகேஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா சப்ஜெக்ட்லேயுமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு பார்ட் ஆயிடுச்சு. எது நீங்கள் படிக்க போனாலும் சரி, பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்க போனாலும், சோஷியாலஜி, ஹியூமனிட்டி படிக்க போனாலும், சைக்காலஜி படிக்க போனாலும், எவ்ரிபடி இஸ் ஸ்டடிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிகாஸ் தே வாண்ட் டு டூ தேர் சயின்டிஃபிக்கலி பேஸ்ட் ரீசர்ச். அவங்க எந்த துறையில் இருந்தாலும் அதை பண்ண நினைக்கிறாங்க. ஸோ அதுதான் சயின்டிஃபிக் ரெவல்யூஷன் அந்த டைம் பீரியடில் நடந்த ஒரு மிகப்பெரிய மாற்றம். ஸோ இந்த சயின்டிஃபிக் ரெவல்யூஷன் வந்து ஸ்பீடப் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது எனர்ஜியை பற்றி மனிதனுக்கு ஏற்பட்ட ஒரு புரிதல். முதல்ல நெருப்பு கண்டுபிடிச்சப்ப ஏற்பட்ட புரிதல், அதுக்கப்புறம் அந்த நெருப்பை வச்சு விஷயங்களை மூவ் பண்ணலாம் அப்படின்னு அவனுக்கு ஏற்பட்ட ஒரு புரிதல். ஸோ அந்த ஹீட் எனர்ஜியை மொபைல் எனர்ஜியாக, அந்த மூமெண்ட்டை மாற்ற முடியும் அப்படின்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் மனிதர்கள் கன்ஸ் கண்டுபிடிச்சாங்க, ட்ரெயின்ஸ் கண்டுபிடிச்சாங்க, மோட்டார் ஷிப்ஸ் கண்டுபிடிச்சாங்க,
ஸோ அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அறிவியல் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்கு முன்னாடி கூட அவங்கக்கிட்ட கப்பல் இருந்தது. ஆனால் அந்த கப்பல் எல்லாம் வந்து ஹான்ஸ்ட் பை விண்டு. எப்போல்லாம் விண்டு இருக்கோ அந்த விண்டை நம்பி தான் அந்த கப்பல் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஃபியூவல்ஸை யூஸ் பண்ணி டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதை மனிதர்கள் ஏற்படுத்திட்டது பிறகு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக போக ஆரம்பித்தோம். அந்த டெக்னாலஜியை முதல்ல பைனியர் பண்ண பிரிட்டிஷ் மற்றும் இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ். அந்த கன்ஸ், ட்ரெயின்ஸ், மோட்டார்ஸ், அந்த ஃபியூவலை வச்சு மூமெண்ட்டை க்ரியேட் பண்ண, அந்த கோலை வச்சு இயக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனை கண்டுபிடிச்ச அந்த கண்ட்ரீஸ் வந்து உலகத்தினுடைய மற்ற எல்லா கண்ட்ரீஸையும் ஈஸியாக கான்குயர் பண்ணி டாமினேட் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த டைம் பீரியடில் தான் யூரோப்பியன் கண்ட்ரீஸோட பொருளாதாரம் மற்ற கண்ட்ரீஸை விட வளர ஆரம்பிச்சுது. அதுக்கு முன்னாடி இந்தியாவும் சைனாவும் தான் பொருளாதாரத்துலேயும் சரி, இந்த சோஷியல் ஸ்ட்ரக்சர்லேயும் சரி ஒரு பிக்கஸ்ட் பவர்ஸாக இருந்தது. ஆனால் இந்த ஹீட் எனர்ஜியை எப்படி வந்து மொபைல் எனர்ஜியாக மாற்றுறதுன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம், மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாற்றுறதுன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் பிரிட்டிஷும் அந்த சார்ந்த அந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸும் பெரிய பவரை எடுத்துக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியலைசேஷன் வர ஆரம்பிச்சுது. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் சொல்லலாம். ஸோ அந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன் நடந்ததுக்கப்புறம் பலவிதமான சமூக மாற்றங்களும் அதை ஒட்டி நடக்க ஆரம்பிச்சுது. இப்போ இண்டஸ்ட்ரியலைசேஷன் வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாரும் மனிதர்களும் தனித்தனியாக தொழில் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு ஷூ மேக்கர் இருக்காருன்னா அவர் ஷூ மேக் பண்ணுவார். அவர் எந்த நேரம் வேணாலும் எழுந்துக்கலாம், எந்த நேரம் வேணாலும் தூங்கிக்கலாம், எந்த நேரம் வேணாலும் ஷூ மேக் பண்ணலாம். அவரை யாரும் கேட்க முடியாது. ஆனால் ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னு வந்தப்புறம் அந்த அசம்பிளி லைனுக்குள்ளே எல்லாம் போகணும்னு ஆரம்பித்ததுக்கப்புறம் எல்லா மனிதர்களும் கரெக்ட் டைமுக்கு அசம்பிள் ஆகி கரெக்ட் டைமுக்கு அந்த வேலையை ஆரம்பிக்கணும். அப்போ தான் அதை ஈஸியாக பண்ண முடியும். 4 பேர் வரல, அவர் பாட்டு தூங்கிட்டார், 4 மணி நேரம் கழிச்சு வருவார்னா அவருக்கு அடுத்து செய்யக்கூடியவர் அவருடைய வேலையும் தாமதமாகும். ஸோ இது சமூக மாற்றத்தை என்ன ஏற்படுத்துச்சுன்னு சொன்னால், எல்லாரும் கரெக்ட் டைமுக்கு வரணும், கரெக்ட் டைமுக்கு போகணும் அப்படின்னு அந்த தொழிலாளர்கள் ஒரு இடத்துல போய் ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சது என்ன விதமான மாற்றங்களை ஏற்படுத்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, யூனியன்ஸ் ஃபார்ம் பண்ணக்கூடிய, அதாவது இதுவரைக்கும் எப்பொழுதுமே அதிகார வர்க்கத்துக்கிட்ட இருந்த அதிகாரத்தை யூனியன்ஸ் மூலமாக அந்த அந்த இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ் வந்து எங்களுக்கும் ஒரு அதிகாரம் இருக்குது, எங்களுக்கான உரிமைகள் இருக்குது அப்படின்னு கேட்டு போராட ஆரம்பித்தாங்க. ஸோ யூனியன்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சுது, டைம் டேபிள் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சுது, ஊருக்கு ஊர் மணிக்கூண்டு கட்ட ஆரம்பித்தாங்க. ஏன்னா அப்போ தான் எல்லோரும் கரெக்ட் டைமுக்கு வந்து ஆஃபீஸ்க்கு வந்து சேர முடியும், இண்டஸ்ட்ரிக்கு வந்து சேர முடியும். ஸோ டைம் டேபிள்னு ஒன்று வர ஆரம்பிச்சுது. ட்ரெயினுக்குன்னு ஒரு டைம் டேபிள் போட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டைம் டேபிளை எல்லா இடத்துலையும் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. பள்ளிக்கூடங்களில், ரிலீஜியஸ் கோயில்களில், எல்லா இடத்துலையுமே டைம் டேபிள், இந்த டைம் 8:30னா 8:30, அதுக்கு முன்னாடி கூட காலையில் இது பண்ணணும், மதியானம் பண்ணணும் அப்படி வச்சுருந்துருப்பாங்க. பட் எக்ஸாக்ட்லி இந்த டைம் நீங்கள் ஊரில் இருக்கிற மணிக்குண்டை வந்து பார்த்துட்டு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அது நகர்த்திக்கு போச்சு. இந்த நேரத்தில் தான் அரசாங்கங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் போய் நிறையா ஒர்க் பண்ணுறதுக்கான மனிதர்களை தயாரிக்கணுங்கிறதுக்காக இலவசமாக எஜுகேஷனை கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதாவது எஜுகேஷனை கொடுக்கறது அரசாங்கத்தினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியாக மாறிடுச்சு. அதே நேரத்தில் தான் பிரிண்டிங் ப்ரெஸ், ரேடியோ மாதிரியான விஷயங்கள் எல்லாமும் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் நாலேஜ் ஸ்ப்ரெட் பண்ணுறது, நாலேஜ் ஷேர் ஆகிறதுங்கிறது ஒரு ஈஸியான விஷயம் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஓலைச்சுவடியில் உட்காந்து எல்லாத்தையும் எழுதணும், நீங்கள் கஷ்டப்பட்டு எழுதணும், ரொம்ப லெபாரியஸ் டாஸ்க்கு. ஸோ அவ்வளவு லெபாரியஸாக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கண்டுபிடிச்சி சேர்த்த நாலேஜை நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுப்பீங்களா, இல்லை உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க பிள்ளைங்களுக்கு கொடுப்பீங்களா? ஸோ அதனால் அவங்கவுங்க சேர்த்த நாலேஜை அவங்கவுங்க அடுத்த தலைமுறைக்கு மட்டுமே கடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அது தாண்டி ஒரு செக்குலர் எஜுகேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் வர்றதுக்கு முதல்ல பிரிண்டிங் ப்ரெஸ் தேவையாக இருந்தது. அதே மாதிரி அந்த டைம் பீரியடில் இருந்த அரசாங்கங்களும் அதை வந்து என்கரேஜ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி இந்த குழுவில் இருக்கிறவங்க இந்த குழுவில் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லாமல் இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்த அப்புறம் தனி மனிதன் தன்னுடைய உழைப்பை பயன்படுத்தி வேலை செய்யணும், இந்த இண்டிவிஜுவாலிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஒரு மனப்பான்மை மக்களுக்கும் வளர ஆரம்பிச்சுது, அரசாங்கங்களும் அதை என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சுது. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களோட நாளாந்திர வேலை, சாப்பாடு, நீங்கள் வாழ்கிறது எல்லாமே இந்த கூட்டத்தை டிபெண்ட் பண்ணி தான். நீங்கள் கூட்டத்துலேருந்து தனிச்சு போயிட்டீங்கன்னு சொன்னால் யூஆர் மோர் லைக்லி டு டை. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கும், எல்லாரோட திறமையும் ஷேர் பண்ணி தான் நம்மளுடைய
அதில் தான் நம்மளோட சர்வைவல் ரேட் இருந்தது. ஆனால் இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்கு பின்னாடி தானே ஒரு மனுஷன் வந்து சம்பாதிக்க ஆரம்பித்தான். அப்புறம் ட்ரேட்ஸும் அந்த டைம் பீரியடில் வளர ஆரம்பிச்சுது. ஏன்னா வந்து ட்ரெயின் மூலமாக பொருட்களை பல ஆயிரக்கணக்கான மைல்கள் தூரத்துக்கு கொண்டு போக முடிஞ்சுது, கப்பல்களில் ஈஸியாக கொண்டு போக முடிஞ்சுது. ரொம்ப ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து ஒரு சேஃபான சீப்பான ஒரு விஷயமாக மாறிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் மனிதர்கள் ஈஸியாக ட்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களால தனியாக நியூக்ளியர் ஃபேமிலிஸ் எல்லாம் இந்த டைமில் தான் ஃபார்ம் ஆச்சு. அந்த குழுவை நம்பியே இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லாமல் போச்சு. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார்ஸ் வந்த பொழுது, ஆண்கள்லாம் வாருக்கு போன பொழுது அந்த இண்டஸ்ட்ரியை நடத்துறதுக்கு யார் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் வேலைக்கு எடுக்கப்பட்டார்கள். ஸோ அப்போ இருந்து தான் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு, பெண்களுக்கும் உரிமை அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பேசப்படாது. பெண்களுக்கும் நம்ம எஜுகேஷன் கொடுக்கலாம். திடீர்னு ஆண்கள் வந்து போருக்கு போயிட்டாங்கன்னா நம்ம நாடு வந்து நிலை குலைஞ்சிடக்கூடாது, பெண்களுக்கும் எஜுகேஷனை கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு அரசாங்கங்கள் எடுக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் பெண்கள் வந்து ஓட்டிங் ரைட்ஸ் கேட்க ஆரம்பித்தாங்க, பொலிட்டிக்கல் ரைட்ஸ் கேட்க ஆரம்பித்தாங்க. ஸோ பெண்களும் மனிதர்கள் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை வளர ஆரம்பிச்சது. ஸோ அவங்கள வந்து வெறும் ஒரு குழந்தை பெறும் இயந்திரம் அல்ல அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகள்லாம் வளர ஆரம்பிச்சுது. அண்ட் இந்த சமயத்தில் தான் கவர்மெண்ட் வந்து ஹெல்த் கேர் கொடுக்கறது, எஜுகேஷன் கொடுக்கறது, பென்ஷன் பிளான்ஸ் கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே எல்லா கவர்மெண்ட்ஸுமே வந்து போக ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் மேரிட்டல் டிஸ்பியூட்ஸு, ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியில் இருக்கிற டிஸ்பியூட்ஸு, இதெல்லாம் வந்து நீங்களே உங்கள் குடும்பத்துக்குள்ளே உங்கள் பெரியவங்களை வச்சு பேசி தீர்த்துக்கிறது அப்படிங்கிற மாதிரியான இடம் இல்லாமல் அரசாங்கம் தான் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு சொல்லும், கோர்ட்டுக்கு வாங்க அப்படின்னு சட்டங்கள் இயற்றப்பட்டது. அதே காலகட்டத்தில் வந்துட்டு இன்டர் கேஸ்ட் மேரேஜஸை அரசாங்கங்கள் ப்ரொமோட் பண்ணுது. எக்ஸாக்ட்லி அரசாங்கத்துக்கு இதில் என்ன நன்மை அப்படின்னு என்னால் சொல்ல முடியல. ஆனால் ஏதோ ஒரு நன்மை இருக்க போய் தான் அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்கிறாங்க. விமன் ரைட்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணப்பட்டது. ஸோ அந்த இடத்துல ரொம்ப டெக்னாலஜி வளர ஆரம்பிச்சதுக்கப்புறம் அடுத்த சயின்டிஃபிக் ரெவல்யூஷன் பயோடெக்னாலஜி அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ இமெயில், டெலிஃபோன்ஸ், அந்த மாதிரி இப்போ வந்து சோஷியல் மீடியா. ஸோ இன்னைக்கு வந்து என்ன நாலேஜ் வேணும்னாலும் நம்மளுக்கு அப்படியே இட்ஸ் ஆன் த ஃபிங்கர் டிப். அந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து கொட்டி கிடக்குது, அந்த அளவுக்கு நமக்கு வளர ஆரம்பிச்சுது. ஜெனட்டிக் டிஸார்டர்ஸையே மாற்றி அமைக்கக்கூடிய அளவுக்கு பயோடெக்னாலஜிலையும் நாம் வளர ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அடுத்து இந்த ஹோமோசேப்பியன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த மனித இனம் அடுத்து என்ன மாதிரியான ஒரு மாற்றங்களை அடைய போகிறது அப்படிங்கிறத ஃப்யூச்சர், ஹிஸ்ட்ரி ஆஃப் த ஃப்யூச்சர், அதை நாம் வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ அது இன்னொரு புக்கில் அவர் எழுதியிருக்காரு, 21 lessons for 21st century அப்படிங்கிறதுல. நான் அந்த புக்கை இன்னொரு தடவை உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன். நான் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. உங்களுக்கு டைம் இருந்தால் இந்த புக்கு கண்டிப்பாக படிங்க. See you in the next video. Bye.